श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. आழ்வார் எம்பெருமானார் ஜியே திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கக்கூடிய நம்முடைய மேல்கோட்டை எதுகிரி இதிராஜ நாராயண ராமானுஜ தீர் சுவாமியினுடைய தேனே மலரும் திருடி தாமரைகளிலே பிரணாம பூர்வகமான தண்டத்தை சமர்ப்பித்து திவ்ய பிரபந்த தாரா என்கிற அற்புதமான இந்த நிகழ்ச்சி தண்ணிலே ஒரு வருடம் முழுவதுமாக அருளிச் செயலினுடைய பெருமையை பற்பல மகனீயர்கள் இந்த கோட்டிலே விண்ணப்பிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி எல்லோரும் அருளிச் செயலினுடைய பெருமையை நன்கு அறிய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றிய நம்முடைய சுவாமி இடையறாது இந்த அற்புதமான இந்த கைங்கரியத்தை எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற விசாலமான ஹிருதயத்தினாலே அற்புதமான ரீதியிலே நடத்தி அருளிருக்கிறார். அதிலே இப்பொழுது அற்புதமானதான திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிறதான பிரபந்தம் அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் மாறன் மறைக்கு தனவா நூற்றந்தாதிதான் பன்னு புகழ் சேர் மணவாள மாமுனிவன் தன் அருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேனை உருவாதருந்து நெஞ்சே ஊற்று என்று திருவாய்மொழி நூற்றந்தாதி என்று ஆச்சார சிரேஷ்டரான பெரிய ஜீயர் என்கிறதான அற்புதமான திருநாமம் உடைத்தவராக இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகளின் உயிரற்ற பிரபந்தம் இது. திருவாய்மொழி நூற்றந்தாதியினுடைய பெருமையை எத்தனை சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது. அதற்கு அமைந்ததான பாயிரத்திலே அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான். சொல் என்றும் பொருள் என்றும் இரண்டு விதமான விஷயங்களை எல்லோரும் அறிய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அருளினார் மணவாள மாமுனிகள் என்று இந்த பாயிரம் நமக்கு காட்டுகிறது. சொல்லுனா என்ன, பொருள்னா என்ன? சொல்லும் பொருளும் தொகுத்து உரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் மாறன் மறைக்கு. எதற்கு செய்தான்னா மாறனுடைய மறைக்கு, அதாவது திருவாய்மொழி தனவா நூற்றந்தாதிதான். அடுத்த பாயிரம் சொல்றார் மண்ணு புகழ்சேர் மணவாள மாமுனிவன் தன் அருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன. உட்பொருள்கள் இப்ப முக்கியமா கவனிக்கணும். பொருள்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேன் என்று சொன்ன. உட்பொருள்னா என்ன அர்த்தம்
அப்போ மேலெழுந்ததான ஒரு பொருள், அர்த்த காம்பீரியத்தோடு கூடியதான அற்புதமான ஒரு பொருள். பொருள் என்று சொன்னால் யதார்த்தமான அர்த்தம்னு அர்த்தம். உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்றதான மணவாள மாமணிகளுக்கு பொய்யில்லாத மணவாள மாமனின் திருநாமம். பொய்யில்லாத அப்படின்னு சொன்னா, பொய்ன்னா லோகத்துல நாம சொல்லக்கூடிய பொய்ங்கிற வச்சனத்தை கொண்டு சொன்னதல்ல. உள்ளதை உள்ளபடி காட்டி கொடுப்பவர், அதுதான் பொய் இல்லாத என்கிற சப்தத்துக்கு அர்த்தம். அப்படி பொய்யில்லாத மணவாள மாமுனிவன் புந்தி வாழி புகழ்வாழி வாழியே என்று கொண்டாடுகிறோம். அப்படி திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். பெரிய சமுத்திரமாச்சு அது. சகசிர சாக உபனிஷத், சாகோபனிஷத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 சாகைகளோடு கூடியது. மணவாள மாமனுடைய காலத்துக்கு முன்பாக நூற்றந்தாதி என்று பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய சம்பிரதாயத்துல சுவாமிக்கு, அதாவது சுவாமி எம்பெருமானாருக்கு அமைந்ததான ராமானுச நூற்றந்தாதி என்று அற்புதமான ஒரு பிரபந்தம் அவதாரம் பண்ணிட்டு, அதற்கப்புறம் அந்த பிள்ளபெருமாள் ஐயங்கார் என்கிற சுவாமி, அவர் திருவரங்கத்து அந்தாதி முதலானவைகள் எல்லாமும் அது மாதிரியும் பண்ணிருக்கார். ஆழ்வார் விஷயமாகவே கம்ப நாட்டாழ்வான் சடகோபர் அந்தாதி என்று ஒரு அந்தாதி பண்ணி அருளுகிறார். அப்போ ஆழ்வார் விஷயமான அந்தாதி என்பது சடகோபர் அந்தாதி என்று ஒரு அந்தாதி இருக்கு. ஆனால் அந்த சடகோபர் அந்தாதியில என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ஆழ்வாருடைய வைபவத்தை மட்டும் சொல்லக்கூடியதாக அமைந்தது. ஆழ்வார் வைபவத்தை மட்டும் சொன்னா போறாதா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, ஆழ்வாருடைய அருளி செயலான திருவாய்மொழியினுடைய பெருமை சொல்லும். இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியினுடைய ஆரம்பத்துல இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியை பாடுவதற்கு எத்தனை விதமான நிர்பந்தங்களை மணவாள மாமன் வைத்துக் கொண்டிருந்தார் என்பது ஒரு அற்புதமான அதிசயமான விஷயம். அடியனுக்கு தெரிந்த அளவிலே நூற்றந்தாதி, எத்தனையோ நூற்றந்தாதிகள் பார்த்திருந்தாலும் கூட இப்படி ஒரு நூற்றந்தாதி என்பது உலகத்திலே இதுவரையும் அவதாரம் பண்ணினதாகவே தெரியவில்லை. எத்தனை விதமான நிர்பந்தங்கள். முக்கியமான நிர்பந்தம் அப்படின்னு சொல்லணும்னா, அந்தாதிங்கிற சொல்லே எம்பெருமானை குறிக்க வந்த சொல்லு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆதியும் அந்தமும் இல்லாதவன், அதுதான் அந்தம் ஆதி என்று பேர். ஆதியும் அந்தமில் ஆதியம் பகவன் என்று ஆழ்வாரை சாதிக்கிறார். அப்ப ஆதி அந்தம் இல்லாதவன், அந்தாதிங்கிற சொல்லே எம்பெருமானுடைய திருநாமம் தான். அப்ப ஆதி அந்தம் இல்லாதவனை பற்றியதான ஒண்ணு. இப்ப ஆதி அந்தம் இல்லாதவன், ஆனா இதுக்கு திரு வாய்மொழின்னு பேரு. ஆதி அந்தம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னா, ஆதி அந்தம் இதுதான் அந்தாதி என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் விசேஷமா ஆச்சாரியர்கள் காட்டுறார். அப்ப அந்தாதி என்பது எம்பெருமானை மட்டுமே குறிக்க வந்ததான சொல்லு. எம்பெருமானுக்கு பிரத்யேகமாக, அதாவது சர்வநாம சப்தம் மாதிரி சொல்லக்கூடாது. எம்பெருமானுக்குத்தான், வேறு யாருக்கும் இல்லை என்று அந்தாதிங்கிற திருநாமமே அதை நமக்கு காட்டி கொடுக்கும். அவனை தவிர அந்தமும் ஆதியும் இருப்போ உலகத்தை யாராவது இருப்பாளா? யாரும் கிடையாது. அப்போ யாரும் இல்லாத, அந்தமும் ஆதியும் இல்லாத அவன் விஷயத்தில் ஒரு அந்தாதி. அது ஆழ்வார் எப்படி சாதிக்கிறார்? ஆழ்வாரிடத்துல போய் கேட்டார், அழகா 1000 பாசுரம் பாடியிருக்கேனே, எப்படி பாடினேன்னு கேட்டார். யானாய் தன்னைத்தான் பாடி தென்னா வென்னும் என்னம்மான் திருமாலிரும் சோலையானே. நான் எங்க பாடினேன்? எம்பெருமான் உள்ளே இருந்து தன்னைத்தானே அவன் பாடிக்கொள்ளணும்னு நினைச்சா அவன் பாடி கொண்டான். யானாய் தன்னைத்தான் பாடி என்று ஆழ்வாரை சாதிக்கிறார். அவன் தன்னை பாடிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான், என்னை கொண்டு பாடிவித்துக் கொண்டான் என்று விஷயத்தை சொன்னார். அப்போ எம்பெருமானை பற்றியதான அற்புதமான இந்த 1000 பாசுரங்கள், இன்னி வரைக்கும் உலகத்துல அந்தாதி தொடர்ல 1000 பாசுரம் எதுவுமே கிடையாது. இதுவெல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரியதான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 1000 பாசுரமும் எம்பெருமானை பற்றியதான விஷயங்கள் அப்படின்னு சொன்னார். எத்தனை தான பெருமை உடையது. அதனால்தான் ஒரு கவி பாடினான், ஈயாடுவதோ கருடருக்கு எதிரே
இரவிக்கெதிர் மின் மினியாடுவதோ, கேசரி முன் நரி நடையாடுவதோ, ஓராயிரமாம் மறையின் பொருளின் ஒரு சொல் பொறுமோய் உலகிற் கவியே என்று சொன்னார். அப்படிப்பட்ட பெருமை படைத்தது திருவாய்மொழி என்கிறதான பிரபந்தம். அதற்கு ஈடான ஒரு பிரபந்தமே இல்லை. ஆனா திருவாய்மொழிக்கு ஈடான ஒரு பிரபந்தம் இல்லை என்று சொல்வதைப் போலவே திருவாய்மொழிக்கு அமைந்ததான வியாக்கியானங்கள் 5 வியாக்கியானங்கள், தெள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் தொடங்கி வீடு 36,000, நம் பிள்ளையினோட வீடு 36,000 வரைக்கும் சரி. திருவாய்மொழியை காத்த குடவாளர்களின் நெஞ்சே கூறு என்று கட்டளையிட்டு இருக்காரே நமக்கு மனவாள மாமுனிவர். திருவாய்மொழியை காத்தவர்கள்னு சொன்னார். அப்ப திருவாய்மொழிக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குன்னு தெரியும். அதை காப்பதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டார். திருவாய்மொழிக்கு அவப்பொருள் சொல்ல ஆரம்பித்தனர் பலர். அப்போ அவப்பொருள் சொன்ன உடனே அந்த அவப்பொருளை எல்லாம் முதலிலேயே நிறுத்த வேண்டும் என்று திருவள்ளுவம் பத்தின சுவாமி பிள்ளானை கொண்டு அற்புதமான அதற்கு ஒரு உரையாகிற ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்தார். அது எல்லாருக்குமே தெரியும். அதுல தெள்ளியதான் நம்பிள்ளை செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஈடு 36,000. நன்கு உரைத்தது, நன்கு உரைத்தது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சம்சய விபரியமாற உரைத்தது என்ன அர்த்தம். இனிமேல் அதுல கேள்வி கேட்கறதுக்கோ வேற ஏதாவது சொல்றதுக்கோ அதுல ஒண்ணும் வழி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த 5 வியாக்கியானம் தவிர நம்புள்ள கோட்டியில அன்பவித்தவளான ஒரு பெண் பிள்ளை திருக்கோனேரி தாசியின்னு பேரு. அவள் நம்புள்ள இடத்துல கோட்டில கேட்டதெல்லாம் எழுதி வச்சிருக்கா. அது கூட தஞ்சை சரபோஜி மகாராஜாவோட லைப்ரரி மூலமாக அங்க ஓலைச்சோடி இருக்கு, அதை பதிப்பிச்சு இருக்கா. நம்புள்ள இடத்துல காலட்சேபம் கேட்டவள் என்று ஒரு பெண் பிள்ளையானவள் சங்கிரகமாக ஒரு பத்தினுடைய சாரமாக ஒரு பாசுரத்தை எடுத்துட்டு வர்ணம் பண்ணியிருக்கா, அதை எழுதியிருக்கா. இருக்கட்டும். இப்ப திருவாய்மொழியை சுத்தி இத்தனை விஷயங்கள் நடக்குது. இது மட்டுமே அல்ல, அது சம்ஸ்கிருதத்திலையும் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்னும் திரமிடோபனிஷத்து சங்கதி என்னும் இப்படிப்பட்ட பிரபந்தங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல. ஏன் வேதாந்திகள், கேவல வேதாந்திகள் எல்லோரும் அழ்வாருடைய சீசுக்திகளுக்கு மறுப்பு சொல்ல ஆரம்பித்த உடனே அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தர்க்க ரீதியிலேயே அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் அதற்கெல்லாமும் அற்புதமான வியாக்கியானம் இவ்வளவும் பண்ணிட்டார். ஆனாலும் கூட திருவாய்மொழியினுடைய பெருமையை தமிழிலே காட்ட வேண்டும் என்பதுதான் அதுல உயிர். அதனால்தான் அதை சொல்லும் பொருளும்னு போட்டா. தமிழ் என்னாலே சொல்லும் பொருளும் சேர்ந்ததுதான் தமிழ்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப சொல்லும் பொருளும் இணைந்ததான இருக்கக்கூடியதான தமிழ். அப்ப சொல்லும் பொருளும் என்ன பண்ணான்னா தொகுத்து உரைத்தான்னு சொல்றாரு. இப்ப மனோகர் என்ன பண்ணிருக்கார், அவற்றை எல்லாம் தொகுத்து நமக்கு கொடுக்கிறார் சொன்னார். எதை தொகுத்து கேட்டார். இதுல என்ன தெரியணும், அந்தாதிக்கு சேர அந்தாதியாக அமையணும். நான் முக்கியமான நிர்பந்தத்தை மட்டும் ஒரு 3 சொல்றேன். அந்தாதிக்கு சேர இதுவும் அந்தாதியா இருக்கணும். ஒண்ணு, முதல் 2 அடிகளாலே ஈட்டினுடைய சாரம் சொல்லப்படணும். அடுத்த 2 அடிகளாலே அழ்வாருடைய பெருமை காட்டப்படும். எவ்வளவு பெரிய விஷயம் இது. இதெல்லாம் சாதாரண விஷயமா இது? இப்படி ஒரு நிர்பந்தம். இன்னும் நிர்பந்தங்கள் பல இருக்கு. இதுதான், இந்த 3 தான் ரொம்ப பிரதானம். ஆக முதல் 2 அடிகளாலே ஈட்டினுடைய சாரத்தை சொல்லி அடுத்த 2 அடிகளாலே அழ்வாருடைய பெருமையை சொல்ல வேணும். அழகான விஷயம் காட்டப்பட்டிருக்கிறது. மனவாள மாமுனிய திருவாய்மொழி நூற்றந்தாதி அறிந்தவர்கள் ஈட்டை செவிச்சான்னா, அதாவது நன்றாக அதை திருவாய்மொழி நூற்றந்தாதி தெரிஞ்சவர்கள் ஈட்டில போய் உள்ளே அதில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்களுக்கு ஸ்புரிக்கக்கூடியதான விஷயமே வேற யாருக்கும். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நாம மனசுல தங்கு மனம் நீ எனக்கு தானு எப்படி ஆழ்வார் திருமங்கை மன்னனுடைய பிரபந்தத்துக்கு கேட்டாரோ, திருவாய்மொழியை நம்முடைய மனசிலே தரித்து கொள்வதற்கு மிகப்பெரிய உபகாரமாக இருக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதி தான். அதனால்தான் அதை தேர்ந்து சொன்னோம். இந்த மாதிரி உபகாரம் சம்ஸ்கிருதத்திலே நூல்கள் அவதரித்திருந்தாலும் கூட ஹிருதயத்துல தரித்து நாம செய்விப்பதற்கு அப்படின்னு சொன்னா, அதுலயும் குறிப்பா ஈட்டினுடைய சாரத்தை தெரிஞ்சுக்கணுமே.
அதை எப்படி தெரிஞ்சு கொள்றது அப்படின்னா அதுக்கு ஒரே கத்தி திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிற ஒரு பிரபந்தம் தான். இந்த அற்புதமான திவ்ய பிரபந்தத்தை தவிர வேறொரு பிரபந்தம் நமக்கு கொள்ளவே முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய அற்புதமான பெருமை. மணவாள மாமனியுடைய ஒவ்வொரு கிரந்தமும் ஓரொரு விதத்தில் பெருமை பெற்றதாக இருந்தாலும் திருவாய்மொழி நூற்றந்தாதி இணை இல்லாத ஒரு பிரபந்தமாக இன்று வரைக்கும் திகழ்கின்றது. என்னைக்கும் திகழும். இதை முறியடிக்கவே யாராலும் முடியாது, யாருக்கும் சக்தியும் கிடையாது. அதனால எம்பெருமானுடைய நிஷேத்துக்கமான கிருப்பை எப்படி ஆழ்வாரால திருவாய்மொழியை எம்பெருமான் அவர் முக்கேன பாடிக்கொண்டாரோ அதே நம்பெருமானுக்கு ஆச்சாரிய முக்கேன திருவாய்மொழியுடைய பெருமையை தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைச்சிருக்கிறோம். அதனால மணவாழ் மாமொழியை கொண்டு திருவாய்மொழியினுடைய சாரத்தை தானும் மனதிலே தரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்போது பெரிய பெருமாள் பெரிய ஜீயர் மூலமாக இதை நிறைவேற்றி கொண்டான் என்று சொல்லலாம்படி அமைந்தது திருவாய்மொழி நூற்றந்தாதி பெருமை. இப்படிப்பட்ட பெருமை உடையது திருவாய்மொழி நூற்றந்தாதி என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு பிராச்சீன வியாக்கியானம் என்று பிளரோகாரிய ஜீயர் என்கிற ஆச்சாரியர் அந்த சுவாமி இதற்கு அற்புதமான ஒரு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அதை தவிர நம்முடைய காலத்திலே பாக்கியவசத்தினாலே சேவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றவரான நம்முடைய பார்க்கும்படி எழுந்தோடு இருந்த காஞ்சி சுவாமி பிரஜாபேங்கர நகராச்சார சுவாமி இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு அற்புதமான ஒரு பிரதிபதார்த்தத்தோடு கூடியதான பதவுரை பொழிப்புரையோடு கூடிய ஒரு வியாக்கியானமும் அருளி செய்திருக்கிறார். இதை தவிர ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்தொள்ளியிருந்த எம்பார்ஜியர் சுவாமி, அதாவது கலியன் சுவாமி, அந்த சுவாமி அதாவது பரகால ராமானுஜ எம்பார்ஜியர் சுவாமி, இப்ப சமீபத்தில் பரமதித்த சுவாமி, அந்த சுவாமி திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு அற்புதமான ஒரு வியாக்கியானத்தை தன்னுடைய திருமால் பத்திரிகையிலேயே தலையங்கத்திலேயே கொண்டு ஆச்சரியமான பல தமிழ் மொழிக்கு சேர இயைபு படுத்தி பற்பல விஷயங்களை அதிலையும் அவர் அருளி செய்திருக்கிறார். தனி புஸ்தகமா வரலாது. அந்த சுவாமியும் அற்புதமான ஒரு திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு அப்பன் பரகால ராமானுஜ எம்பாஜிய சுவாமி வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். நமக்கு கிடைத்தவைகள் இந்த 3 நிதிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல இன்றைய தினம் பிளரோகாரிய ஜீயருடைய அற்புதமான பங்கிகளை சொல்லி அந்த பங்கிகளினாலே சொல்ல வரக்கூடியதான விஷயங்கள் என்ன என்பதை ஓரளவு நம் மனதிலே தேக்கிக் கொள்ளும்படியான சில விஷயங்களை அடைய இந்த கோட்ல விண்ணப்பிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, திருவாய்மொழினா திருவாய்மொழி ஈடு பேச்சு அதுக்கு பொருள் சொல்லலாம். திருவாய்மொழி நூற்றந்தாதி சொல்லணும்னா ஈட்டையும் சொல்லணும், திருவாய்மொழி நூற்றந்தாதியும் சொல்லணும், ஆழ்வாரை பத்தியும் சொல்லணும். பெரும் பணி திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிறதான பணி. எடுத்த அவகாசத்துக்குள்ளே சங்கிரகமாக பெரியோரிடத்துல இதை சிறந்த அளவிலே பெரியவர்கள் வாய் வல்லோர்கள் வாய் கேட்டுணர்கா என்று நம்ம ஆச்சாரியர் சொல்லுவாளே, அதுபோல பெரியோரிடத்திலே இதை அடிபடிந்து கேட்க வேண்டியதான விதமான ஒரு பிரபந்தம். இருந்தாலும் சில விஷயங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஸ்தாலிபுலாக நியாயம் என்று சொல்லுவார்கள். இந்த ரீதியிலே சில விஷயங்களை அடியேன் நம் ஜீர் சுவாமியினுடைய அற்புதமான அனுகிரகமடியாக இந்த கோட்டிலே விண்ணப்பிக்கிறேன். இன்றைய தினத்துக்கு அமைந்தது 71வது பாசுரம் தொடங்கி 75வது பாசுரம் ஈடாக இருக்கக்கூடிய பாசுரங்கள். அதாவது இப்படி சொல்ல வேணும்னால் 8ஆம் பத்தியினுடைய 8:1, 8:2, 8:3, 8:4, 8:5 இந்த 5 பதிகங்களுடைய சாரத்தை ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள் எப்படி விவரித்தருள்கிறார், அவர் திருவுள்ளத்திலே இதை எப்படி சொல்றார் அப்படிங்கிறது தான் இதுக்கு அற்புதமான அமைந்ததான விஷயங்கள். பாசுரத்தை சொல்லியும் கூடவே காஞ்சி சுவாமியினுடைய பிரதிபதார்த்தத்தையும் சொல்லி அது மனசுல ரொம்ப காஞ்சி சுவாமியுடைய சுருக்கமான வியாக்கியானமா இருந்தாலும் ரொம்ப மனசுல அதை தரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பெரும் உபகாரத்தை சுவாமி பண்ணியிருக்கார். அதையும் எத்தனை செய்கிறார். அதான் இன்றைய தினமாக அமைந்த முதல் பாசுரம். தேவன் உரை பதியில் சேரப் பெறாமையால் மேவும் அடியார் வசனாம் மெய்நிலையும் யாவையும் தானாம் நிலையும் சங்கீத்தவைதல் இந்த மாறன் பால் மாநிலத்தீர் நங்கள் மனம் தேவன் உரைப்பதியில். ஆச்சரியமான பிரதிபதார்த்தம் சாகிக்கிறார் மாநிலத்தீர் காஞ்சி சுவாமி.
இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடியதான பாக்கியம் படைத்தவர்களே, தேவன் உரைப்பதியில் தேவன் உரைப்பதின்னு அழ்வாரிங்க எதை சொல்லுகிறார்? திருவாரன் விளை என்கிற மலையாள திபதேசத்தை இந்த இடத்த பாசுரத்தை சொல்றார். அதுதான் இங்க காட்டுறார். அந்த தேவன் உரைகின்றதான பதி இது திருவாரன் விளையில் சேர பெறாமையால் அங்கே சேர்ந்து அந்த எம்பெருமான் திருநாமத்தை பாடி பாஜா கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற அடிமை கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பது சித்திக்காமல் போய்விட்டது என்பதனாலே மேவும் அடியார் வச்சனாம் மெய்நிலை, அடியார்களுடைய வச்சனம் மெய்நிலை என்ன? அடியார்கள்னா என்ன சுவாமி, அவ என்ன மெய்நிலை அப்படின்னு கேட்டார். ஆஸ்ரித பாரதந்தரியமாகிற நிலைமை. அடியார் மேவும் அடியார் வசனம் வச்சனம் மெய்நிலைனர், அவனது ஆசிரித பாரதந்திரியமான நிலைமையினர். அப்புறம் யாவையும் தானாம் நிலையும் சகல சேதன அச்சேதன பிரகாரத்துவ ரூபமான நிலைமையிலும் அறிவுள்ளதோ அறிவற்றதான நிலையிலோ எந்த ரூபத்திலேயே எம்பெருமானை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையிலும் சங்கித்து எம்பெருமானை பற்றி அதிசங்கை பண்ணி அவைகள் இந்த 2 வகையான அதிசங்கைகள். அழ்வாருக்கு 2 விதமான சங்கைகள் அதிசங்கை தெரிஞ்சு போச்சு. என்ன அதிசங்கை ஏற்பட்டது அப்படின்னு இடத்துல கேட்கிறா. அப்படின்னா அதாவது இந்த இடத்த 2 விதமான அதிசங்கைகள் குணங்கள். 2 குணங்களிலே ஆழ்வாருக்கு எம்பெருமானை பற்றி 2 குணங்களிலே சந்தேகம் வந்து கொடுத்து அப்படிங்கிறத சொல்ல வர. அப்படிப்பட்டதான அந்த 2ம் தெளிந்தது ஆழ்வாருக்கு. அப்படிப்பட்டவர் யாருன்னா மாறன் பால் அந்த ஆழ்வாருடைய பக்கலிலே நங்கள் வனம் எனது நெஞ்சு எப்பொழுதும் பொருந்தி இருக்கிறது. என்ன இதுக்கு பொதுவான பிரதிபதார்த்தம் நடத்த விஷயத்துக்கு சொல்ல இன்னி புலலோகாரிய ஜீயருடைய அற்புதமான வியாக்கியானத்துக்குள்ள இருக்கக்கூடிய பங்கிகளை அடியேன் சேவிச்சு சில விஷயங்களை விண்ணப்பிக்கிறேன். 71ஆம் பாட்டு தேவன் உரைப்பதியில். இதில் அவருடைய குணங்களிலும் சுரூபத்திலும் அதிசங்கித்த அதிசங்கையை போக்கி எம்பெருமானுடைய குணத்திலும் சுரூபத்திலும் ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அந்த சந்தேகத்தை போக்கினபடி பேசின பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார் இந்த பாசுரத்துல. எங்க இவர் மனோரதித்த போதே, இவர்னா ஆழ்வார், நம்மாழ்வாருக்கு மனசுல ஒரு ஆசை. என்ன ஆசை? திருவாரன் விளை என்கிற திவ்யதேசத்துக்கு போகணும், திருவாய்மொழியை எங்க பாடணும், அதை எம்பெருமான் கேட்கும்படி செய்யணும், பாஜா கைங்கரியம் பண்ற அடிமை நாம் செய்யணும். இது அவருக்கு ஆசை. ஆனால் இவருக்கு அது நடக்கல. இது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார், ஆனா நடக்கல. அடிமை செய்ய பெறாமையால மிகவும் அவசன்னராய், அவசன்னம்னா துன்பத்தோடு கூடியவராய், தான் நினைச்சது நடக்கல. இப்ப அழுவாரு. அதனால என்ன ஆச்சுன்னா அவன் ஆசிரித பரதந்திரன் சர்வ நிர்வாககன் என்றிருந்தோம். எம்பெருமானத்தை 2 விஷயங்கள்ல அவனிடத்துல தான் இருக்குன்னு நினைச்சோம். ஆசிரித பரதந்திரன் அவனை அடைந்தவர்களை அவன் ரட்சித்தே திருவான்னு நினைச்சுட்டு இருந்த. இது ஒண்ணு. சர்வ நிர்வாககன், எல்லாத்துக்கும் அவன் தான் நிர்வாககன் நினைச்சுட்டு இருக்கேன். அவன் இல்லாத நிர்வாகன் ஒண்ணும் இல்லைன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். இவையும் நம்மை தோற்றி பொய்யாகிறதோ, இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லையே, இப்ப ஏதோ இதுல பொய்யாறதோ, நம்ம விஷயத்துல நடக்க மாட்டேங்கிறது என்று இவர்னா ஆழ்வார் அவன் குணத்திலும் சுரூபத்திலும் அதிசங்கை பண்ண. பெருமாடத்துல வந்த குணத்திலையும் சரி சுரூபத்திலையும் சரி இவருக்கு அதிசங்கைனா என்ன வந்துருத்து அப்படின்னு சொன்னா, இவருக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. இது சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வண்ண உடனே அதுக்கு சொல்ற, கீழ் தம்மை கொண்டு திருவாய்மொழி பாடுவித்து கொண்ட உபகாரத்தை ஸ்மரிப்பித்து. இப்ப அவர் தான் சொன்னார், யானாய் தன்னைத்தான் பாடுன்னு சொல்லிருக்கார். இவரை கொண்டுதானே திருவாய்மொழி பாடு இருக்கார். அதை நினைச்சு இப்ப என்ன பண்ணார், அவன் தம் அதிசங்கையை போக்க. இப்போ பெருமாள் சொல்றாரு, அழ்வீரே நான் தானே உண்மை கொண்டு நான் தானே பாடினேன், இதுக்கே உமக்கு இவ்வளவு சந்தேகம் வந்து கொடுத்து, அந்த சங்கையை போக்க அத்தை அனுசந்தித்து அதிசங்கை தீருகிற. அதிசங்கைனா சந்தேகம், சந்தேகத்தை போக்குகிறது தேவிமாரில் அர்த்தத்தை தேவனுரைப்பதில் இத்தியாதியாலே அருள் செய்கிறார் என்கை. ஆக தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவமற்றவரர் ஆற்றைவார் மேவி உலகம் மூன்றவை ஆற்றி வேண்டுருவம் நிறுவம் என்று இருக்கக்கூடிய 8ஆம் பத்தினுடைய முதல் பதிகம். அந்த 8ஆம் பத்து முதல் பதிகத்தினுடைய அந்த சாரத்தை
என்ன பண்றார்? அதுல என்ன அதுல என்ன வந்தது? ஆழ்வாருக்கு அதிசங்கை ஏற்பட்டது. என்ன அதிசங்கை ஏற்பட்டது? எம்பெருமானுடைய குணத்திலும் சொரூபத்திலையும் அவருக்கு அதிசங்கை ஏற்பட்டது. இப்ப அந்த அதிசங்கையை எம்பெருமான் ஆழ்வாருக்கு போக்குறார். போக்கிற உடனே என்ன பண்றார் ஆழ்வார்? அத்தை அனுசந்தித்து அதிசங்கை தீருகிற தேவிமாரில் அர்த்தத்தை, அந்த அதிசங்கை போனது எங்கன்னு சொல்லப்படுகின்றதான ஆழ்வார் காட்டி கொடுத்ததான அந்த 8ஆம் பத்தினுடைய முதல் பதிகத்தினுடைய அந்த அர்த்தத்தை தேவனுரை பதியில் இத்தியாதியாலே அருளி செய்கிறார். யாரு? மனோரமா அவர்கள் அருளி செய்கிறார். இன்னதுக்கு அவதாரி கையிட்டார். இனி அடுத்ததான பாசுரம். தேவனுரைப்பதியில் கீழே தன்மை தேவபிரான் அறியும் என்னும் சிந்தை மற்றொன்றின் திறத்ததில்லா தன்மை தேவபிரான் அறியும். ஆச்சரியமான பாசுரம். சிந்தையினால் செய்வதான் அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லை. சிந்தையினால் சொல்லினால் செய்கையினால் நிலத்தேவர் குழு வணங்கும் சிந்தை மகிழ் திருவாரன் விளைவுரை தீர்த்தனுக்கு அற்ற பின்னே. என்ன சிந்தையினால் செய்வதான அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லை. சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழு வணங்கும் சிந்தை மகிழ் திருவாரன் விளை. இது விதேசத்துடைய பெருமை. இப்ப சொல்றார், தன்மை சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரான் அறியும் என்னும்படியான. இப்ப எம்பெருமானுக்கு என்ன பெருமை அப்படின்னா, அவனுக்கு எத்தனையோ பெருமை இருந்தாலும் அவனுக்கு முக்கியமான பெருமை என்னது? தேவபிரான். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், அயவரு அமரர்கள் அதிபதி என்கிறதான பெருமை உடையவன், தேவருக்கு தேவனானவன். திவ்ய மகிழ்ச்சியோட நித்தியவாசம் பண்ணுகிற திருவாரன் விளையிலே புக்கு ஆழ்வார் அங்க போய் என்ன பண்ண நினைக்கிறார்? பாடி அடிமை செய்ய பெறாமையாலே. அந்த எம்பெருமான் திறத்துல போய் இதை பாட வேண்டும் என்று அவருக்கு ஆசை. இந்த பதிகத்தை பாடணும்னு ஆசை. அதை செய்தார். ஆனால் அன்றிக்கே, இது ஒரு அர்த்தம். உடனோக்காரியாச்சியார் 2 நிர்வாகம் கட்டுறார் இந்த இடத்துல. திருவாரன் விலைக்கு போய் பாடி அவனுக்கு அடிமை செய்ய வேணும், அது நடக்கல அப்படின்னு ஒரு அர்த்தம். அர்த்தம் சொன்னார். அன்றிக்கே தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவமற்றவர் ஆட்செய்வார் அப்பனே காணுமாறருளாய் என்றென்றே கலங்கி என்று அவசன்னராய் எண்ணுதல். இல்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த தேவிமாராவார் திருமகள் பூமி மற்றமரர்கள் எல்லாம் ஆட்செய்கிறார். அப்படிப்பட்ட அப்பனே என்னை காணுமாறு அருளாய் என்று கலங்கிறார் இல்லையோ, அந்த கலங்கி துன்பம் ஊற்றுறதை சொல்லுகின்றதாக இந்த பதிகம் இருக்கிறது என்று 2 விதமான நிர்வாகங்கள் இதுக்கு புலலோகாரியம் ஜியர் காட்டுறார். அதுதான் இந்த இடத்த சொல்றேன். என்றென்றே கலங்கி என்று அவசன்னராய் எண்ணுதல், துன்புத்தலார் ஆழ்வார் அப்படின்னு விஷயமாகவும் சொல்லலாம். மேவுமடியார் வசனாம் மெய்நிலையும் யாவையும் தானாம் நிலையும் சங்கித்து தன்னை ஆசிரித்திருக்கிற ததிய பரதந்திரனாம் நிலையிலும் சேதன அச்சேதனங்கள் எல்லாம் தான் என்கிற சொல்லுக்குள்ளே அடங்கும்படியா நிலையிலும் அதிசங்கை பண்ண. ஆழ்வாருக்கு இப்ப என்ன வந்துடுத்து அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் எம்பெருமானை ஆசிரித்திருக்கிறார், ததிய பரதந்திரனாக இருக்கிறார். சேத்தன அச்சேதனங்கள் எல்லாம், அதாவது எம்பெருமான் என்ன இருக்கான்? எம்பெருமானுக்கு நம்ம ததிய பரதந்திரன்னா பெருமாளுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. இங்க பெருமாளுக்கு ததிய பரதந்திரன்னு சொல்றார். தன்னை ஆசிரித்திருக்கிற ததிய பரதந்திரனான நிலையிலும் சேத்தனா அச்சேதனங்கள் எல்லாம் தான் என்று சொல்லுக்குள்ளே அடங்கும்படியான நிலையிலும் அதிசங்கை பண்ண. ஆழ்வாருக்கு இப்ப என்ன வந்து கொடுத்துனா, இதெல்லாம் எம்பெருமானுக்கு உண்டா இல்லையா அப்படின்னு இப்ப சந்தேகம் வந்து கொடுத்து. ஏன் இவர் திருவாய்மொழி பாட வேண்டும் என்று எம்பெருமான் திருவாரன் விலைக்கு போய் பாடணும்னு நினைக்கல, அது நடக்கல, எம்பெருமான் கேட்கல. அதனால இவருக்கு என்ன எடுத்து, எம்பெருமானுடைய குணங்களின் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சு கொடுத்து அதிசங்கை பண்ண. அதாவது என்ன அதிசங்கை பண்ணினார் அப்படின்னா, யார போலன்னு கேட்கிற? சீதா பிராட்டியை போல எடுக்க போறார். கியாதா ராஜ்யா சங்கே மத் பாக்கிய சங்ஷாத்தி என்னும்படி ஆச்சரியமான சுந்தரகாண்ட ஸ்லோகம் எடுத்து உதாகரிக்கிறார் இந்த இடத்துல புலலோகாரியாச்சியர். அசோகவனத்திலே பிராட்டியானவள் புலம்புறாள். என்ன புலம்புறாள்? ராமர் எப்படிப்பட்டவர்னார்? கியாதா ரொம்ப புகழ் பெற்றவர், பிராக்ஞா அறிவே அறிவாளர் அவர், அப்புறம் கிருதஜ்ஞா நன்றி மறவாத தன்மையோடு கூடியவர், அப்புறம் சானுக்ரோச மற்றவர்களிடத்துல மிகுந்த தயவு உடையவர். யாரு? ராகவா ராமன். சத்ருத்தோ, அது மட்டுமா நல்ல நடத்தையோடு கூடியவர் சக்கரவர்த்தி திருமால். அப்புறம் நிரனுக்ரோஷா
இப்படிப்பட்ட குணங்களோடு கூடியவனான அவன் என்னை திரும்பி பாராமல் இருப்பது ஏன், என்னிடத்தில் தயவு காட்டாமல் ஏன் இருக்கிறார் என்று பிராட்டி புறப்படுறாள். அப்ப எனக்கு சந்தேகம் வருது அவன் பேர்ல, அவன் குணங்களிலே சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஒருவேளை எம்பெருமானுக்கு என் மேல கிருபை உண்டாவதற்கு என்ன காரணம்னார், மத் பாக்கிய சஞ்சயாது, என்னுடைய பாக்கியம் என்னுடைய புண்ணியம் எல்லாம் தீர்ந்து போய்விட்டதோ என்னவோ தெரியலையே, ஆனால் என் இடத்துல எம்பெருமான் வந்து சேரவில்லையோ என்னவோ தெரியலையே என்று பிராட்டி புலம்பினாலாம். அது போல இங்க ஆழ்வாரும் பிராட்டியுடைய திசையை அடைகிறார் அப்படின்னு சொல்றார். உமருகந்துகந்த உருவம் நின் உருவமாகி என்று தொடங்கி எல்லாம் 8ஆம் பத்தியில சொல்றார். 8:1-4 அங்கேருந்து ஆரம்பிச்சு அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன் என்றும் 8:1-4. அதுக்கப்புறம் இறந்தது நீயே என்று தொடங்கி 8:1-7 அங்கேருந்து ஆரம்பிச்சு அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன் என்றும் 2 இடத்தும் அந்த பதிகத்தை 2 இடத்துல அறிவொன்றும் சங்கிப்பன் அறிவொன்றும் சங்கிப்பன் அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன்னு 2 இடத்த சாதிக்கிறார். அந்த 2 இடத்தையும் எடுத்து காட்டுறார் இந்த இடத்துல தொடங்கி என்றும். இப்படி அதாவது சொரூபத்துல ஒரு பிரமாணம் காட்டுறார், குணத்துக்கு ஒரு பிரமாணம் காட்டுறார். இந்த பதிகத்துல அறிவொன்றும் சங்கிப்பன்னு பதம் வந்து ஒரே பதம் 2 இடத்துல வருது. ஆனால் முதல்ல சொன்னக்கூடியதான அறிவொன்று சங்கிப்பன் வந்து உமர் உகந்து உகந்த உருவம் நின்னுருவம் ஆகி என்று தொடங்கி அதுல சந்தேகம். அடுத்த பதிகத்துல இறந்ததும் நீயே எதிர்ந்ததும் நீயே நிகழ்வதோ நீ இன்னேயானால் அந்த பாட்டுல அங்கேயும் என்ன சொல்ற, அறிவொன்றும் சங்கிப்பன் வினை என்று சொல்ற. அதில் குணத்திலும் அதிசங்கை பண்ணுகிறார் என்று. அப்ப சொரூபத்திலும் குணத்திற்கும் ரெண்டு பாசுரத்திலும் சொரூபத்தை 1 பாட்டு சொரூபத்தில் அதிசங்கை, மற்றொரு பாசுரம் குணத்தில் அதிசங்கை, இந்த 2ஐயும் சொல்றார் என்று. இப்படி சொரூபத்திலும் குணத்திலும் அதிசங்கை பண்ணினபடியே அடியொற்றினபடியன்கை. இப்படி ஆசிரித பாரதந்திரியத்திலும் சர்வ நிர்வாகத்துவத்திலும் பிறந்த விசங்கை நிவிருத்தமாம்படி. விசங்கைன்னா சந்தேகம், ஆழ்வாருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஆசிரித பாரதந்திரியத்துல எம்பெருமான இடத்துல ஆசிரித்த பாரதந்திரியம் அவன் உடையவன் என்பது உண்டா இல்லையா, சர்வ நிர்வாகத்தும் அவனுக்கு உண்டா இல்லையா என்று சந்தேகம் தீரும்படியாக என்ன பண்றான், பூர்வ உபகாரத்தை ஸ்மரிக்கும்படி எம்பெருமான் இப்ப என்ன பண்றான், அழ்வாருக்கு முன்பு செய்த உபகாரத்தை அவர் நிலைக்கும்படி செய்யறான். பூர்வ உபகாரம் அதை ஸ்மரிக்கும்படி செய்து என்ன எந்த இடத்துல சொல்றார், மலரடி போதுகள் என் நெஞ்சத்தை எப்பொழுதும் இருத்தி வழங்க பலரடியால் முன்பரடியா பாம்பனை அப்பன்னு 7ஆம் பத்தினுடைய 10வது பதிகத்துல 5வது பாசுரத்தை சொல்றார். இப்ப அந்த இடத்த சொல்லும்போது மலரடி போதுகள் என் நெஞ்சத்தை எப்பொழுதும் இருத்தி வணங்க பலரடியார் முன்பருடைய பாம்பனை அப்பன் அமர்ந்துரையும்னு சொன்னார். அதை இப்போ ஆழ்வாருக்கு நினைவூட்டுகிறார் பெருமாள். பண்ண உடனே என்ன பண்றார், அத்தை எங்க சொல்றாரு, தாள்களை எனக்கே தலை தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறு என்று 8ஆம் பத்தினுடைய 8:1-10 கடைசியில சொல்றார் என்று அனுசந்தித்து பிரீதராய் தெளிந்தன் என்கை. இல்ல இப்ப தெரிந்து போய்விட்டது, எம்பெருமான் காட்ட தனக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இப்ப இப்படி தெளிந்தவரானவர் இருக்கக்கூடியவர் யாருன்னா, தெளிந்த மாறன்பால் மாநிலத்தீனங்கள் மனம். அடுத்த விஷயம்னா இதர விஷயங்களிலே மண்டி இருக்கிற மகா பிருத்திவியில் உள்ளவர்களே. ஆச்சரியமான விஷயம். பரோபதேசம் மனோவாள மாமனிகள் இந்த திருவாய்மொழி நூற்றாண்டாதியிலே ஆழ்வார் விஷயமாக நமக்கு பரோபதேசம் பண்றார். இது தனி இந்த உபதேச ரத்ன மாலை மாதிரி திருவாய்மொழி நூற்றாண்டாதியினுடைய கடைசி வரி எல்லாம் தொகுக்கணும். தொகுத்தால் என்ன வரும், ஆழ்வார் விஷயமான நமக்கு அவர் பண்ண உபன்யாசம் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒருத்தர் சொல்றாரு. இந்த பாசுரத்தோட கடைசியில என்ன சொல்றாரு, மாநிலத்தில் யாவையும் தானான நிலையும் சங்கீத அவை தெளிந்த மாறன்பால் மாநிலத்தில் நங்கள் மனம். அப்படிப்பட்ட தெளிந்த மாறன்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும். மனவாள மாமனிகளுடைய ஒவ்வொரு பதமும் ரொம்ப 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 மைன்யூட். சாமானிய சப்தமா அதை பார்க்கவே முடியாது. தெளிந்த மாறன்பால் மாநிலத்தில் இதர விஷயங்களே மண்டி இருக்கிற மகா பிருத்திவியில் உள்ளவர்களே. நம்மலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ திடீர்னு அழ்வார் நினைக்கிறோம், திடீர்னு போறோம், ஏதோ சேவிக்கிறோம், செய்யறோம், இப்படிதான் இருக்கும். சம்சார சாகரத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ சிந்திக்கிற மாதிரி நினைவுல இருக்கும். மேலே அழ்வார சிந்திக்கிறோமானா இல்ல. இப்ப சொல்றாரு, ஏன்னா இதர விஷயங்கள்ல மண்டி இருக்கிறோம். அப்ப நம்மளை பார்த்து எப்படி இருக்கா, பிருத்திவியில மகா பிருத்திவியில இருக்கக்கூடியவாழ எப்படி இருக்கா, மாநிலத்தில் கூப்பிடுறாரு மனவாள மாமனிகள். உபதேசரத்ன மாலையில நாளும் எந்தனக்கு இனிதாக நின்னது ஐயோ உந்தனக்கு இன்பம் உலகா என்று கேட்கிற மாதிரி இந்த இடத்துல கேட்கிறார். மாநிலத்தில் இந்த பிருத்திவியில இருக்கக்கூடியவர்களே என்று அழைக்கிறார் நம்மள. தெளிந்த மாறன் பால் மாநிலத்தில் நங்கள் மரம். இத்தனை விஷயங்களிலே மண்டி இருக்கிற
மகா பிருத்திவியில் உள்ளவர்களே, உங்களை போலென்றிருக்கே ஆழ்வார் விஷயத்திலே ஆயிருக்கும் நம்முடைய மனசு. இது யாருக்கு பொருந்தும்? மனோன்மனுக்கு தான் பொருந்தும். நமக்கு இதர விஷயங்கள்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஆழ்வார் திறத்திறத்தெல்லாம் என் மனசெல்லாம் இருக்குங்கிறது இல்லையா? எப்படிப்பட்ட விஷயங்கள் அவர் திறத்துல தான் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு இதர விஷயத்திலே ஆயிருக்கும். மூணா பிரிக்கிறார். பிருத்திவியில் இருக்காலே உங்களுக்கு மற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு மனசு இருக்கு. ஆழ்வாருக்கு எங்க இருக்கு? பகவத் விஷயத்துல இருக்கு. உபய வியாவிருத்தரான எங்களுக்கு, இப்ப உபய வியாவிருத்தர்னா என்ன? எம்பெருமானும் ஆழ்வாரும் ஆக ரெண்டு பேரும் இருக்கக்கூடியவர்களான, ரெண்டு பேரும் கொண்டாடும்படியா இருக்கக்கூடிய எங்களுக்கு இப்ப என்ன இருக்குன்னா, பெருமாளை காட்டிலும் ஆழ்வார் திறத்துலதான் எங்களுக்கு மனசு பொருந்தி இருக்கிறது. ஆழ்வாருக்கு பகவத் விஷயத்தில் ஆயிருக்கும். உபய வியாவிருத்தரான எங்களுக்கு ஆழ்வார் விஷயத்திலே ஆயிருக்கும் மனசு. அப்போ எனக்கு எப்படி இருக்கு மனசு? ஆழ்வார் திறத்திலேயே இருக்கிறது என் மனது என்று சொல்லி புறமான இந்த பதிகத்தை முடிச்சார், இந்த பாசுரத்தை முடிச்சார். இனி அடுத்ததான 72வது பாசுரம். நங்கருத்தை நன்றாக நாடி நிற்கும் மாலரிய இங்கிவற்றில் ஆசை அமக்குளதன் சங்கையினால் தன்னுயிரில் மற்றில் நசைத்தான் ஒழிந்த மாறன் தான் அந்நிலையை ஆய்ந்துரைத்தான் அங்கு. ஆச்சரியமான அடுத்த பாசுரம் சொல்ற. நங்கருத்தை, இதில் ஆழ்வார் ஆத்மாத்மீயங்களில் நசையற்ற, ஆத்மாத்மீயம்னா என்ன அர்த்தம்? தானும் தன்னை சேர்ந்ததுமான பொருள்கள், வஸ்துக்கள், தன்னும் தன்னுடையதும் அப்படிப்பட்டதான அதிலே நசையற்று, அதை எங்க சொன்ன? நங்கள் வரிவளைய அனுவதித்து அருளி செய்கிறார். நங்கள் வரிவளை ஆயங்காலோ 8:2 அதை அனுவதித்து இப்ப சொல்றாரு இந்த இடத்துல. எங்கனே எண்ணில் எப்படி கீழ் அது செங்கை தீர்த்தமாகரமாய். இப்ப போன பதிகத்துல என்ன வந்து கொடுத்து? சந்தேகம் வந்து இல்லையா? அப்படி வந்த பொழுது அதுவே ஆகரமாய் இருந்தது. ஸ்வா அபேட்சிதமான பாக்கிய சம்லேஷம் பிறவையாம் பிறவாமையாலே கலங்கி. அழ்வாரிக்கு பாக்கிய சம்லேஷம் எம்பெருமானோட கலக்க வேணும் என்பது நடக்கலையே. அதனால இப்ப என்ன எடுத்து அப்படின்னு கேட்டா, பிறவாமையாலே கலங்கி போயிட்டார். இப்ப ஆழ்வார் கலங்கி என்ன பண்றாருன்னா, அவஸ்தாந்தரா பன்னராய், அவஸ்தாந்தரா பன்னராய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அவஸ்தையினாலே வேறு விதமான நிலையை அடைகிறார் ஆழ்வார். இப்போ அப்படி அடைந்து சர்வஜனான அவனறிய நாம் அறியாதே இருக்க நமக்கு சம்சாரத்திலே நசை உண்டாக வேணும் என்று பார்த்து, ஒருவேளை நமக்கு சம்சாரத்தில் நசை இல்லை, நாம் சம்சார அறுத்திருக்கிறோமா இல்லையோ, நம்ம இன்னும் செய்யவில்லை என்று எம்பெருமான் திருவுள்ள பத்தரானோ இனி இப்ப ஆழ்வாருக்கு சந்தேகம் வந்து கொடுத்தான். அப்போ இருக்க நமக்கு சம்சாரத்திலே நசை உண்டாக வேணும் என்று பார்த்து, ஆத்மாத்மீயங்களிலே தானும் தன்னை சேர்ந்ததிலும் தான் நசை அற்றபடியை, தனக்கு அது போனபடியை எங்க சொன்னார்? அந்யாபதேசத்தாலே அருளி செய்கிற. அந்யாபதேசம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரை சார்பாக கொண்டு இன்னொரு வஸ்து பொருளை விளக்குதல். அதாவது பிறரை, மற்றவர்களை சார்பு உடையவராக வைத்துக் கொண்டு சொல்ல வந்த பொருளை அவர் மூலமாக விளக்கணும். இதுதான், இதுக்கு பேர் தான் அந்யாபதேசம்னு பேரு. அப்படி அருளி செய்கிற நங்கள் வரிவளையில் அர்த்தத்தை நங்கருத்தை என்று தொடங்கி அருளி செய்கிறார். நங்கள் வரிவளை ஆயங்காலோ நம்முடைய ஏதலர் முன்பு நாணி என்று அற்புதமான பதிகம். அது சொன்ன அர்த்தத்தை இந்த நங்கருத்தை என்கிற பாசுரத்தை செய்கிறார் என்று அருளி செய்கிறார். இனி அடுத்தது அவதாரிக்க முடிஞ்சு வியாக்கியானம். நங்கருத்தை நன்றாக நாடிருக்கும் மாலரிய, நம்முடைய ஹிருதயத்தை நன்றாக ஆராய்ந்து போரும் மாலரிய வெண்ணுதல். நம்முடைய ஹிருதயத்தை நன்னா தெரிஞ்சவன் யாரு? எம்பெருமான். அப்படிப்பட்டவன். நம்முடைய ஹிருதயத்தை நன்றாக விரும்பி வர்த்திப்பித்து போரும் சர்வேசன் அறிய வேண்டுதல். ரெண்டு விஷயமா சொல்றார். உள்ளத்தே உறையும் மாலிரை இவர். ஏன்? எம்பெருமான் எங்க இருக்கான்? உள்ளத்திலே மால். அவன் எங்க இருக்கான்? ஹிருதயத்திலே இருக்கிறான் என்று அவனுக்கு அந்தர்யாமித்துவத்தை சொல்லப்படும். அப்படிப்பட்டதான விஷயத்தை கருத்தையும் வீத்திருந்தாலும் இப்படி சர்வஜனான சர்வேசன் அறியும்படி இந்த விஷயத்தை எம்பெருமான் அறிய வேண்டும் என்பதற்காக இங்கவற்றில் ஆசை எமக்கு உளதன் சங்கையினால், எனக்கு இந்த பிரகிருத்தியினுடைய சம்சாரத்தினுடைய நசை அத்து போச்சா இல்லையான்னு சந்தேகம் வந்து கொடுத்து, அதனாலே இந்த விபூதியிலே அதை எங்க சொன்னார் ஆழ்வார்? பாசங்கள் நீக்கி என்னை என்னும்படி பண்டே. ஆச்சரியமான விஷயம் சொல்ற. என்ன அற்புதமான பதிகத்து. இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை
எவ்வளவு சொல்றது. இங்க என்ன சொல்றாருன்னு காட்டுறாரு. அடியன் சின்ன இந்த குறிச்சு மட்டும் அடியன் சொல்லிட்டே வரேன். அங்க என்ன சொல்றாரு, இந்த விபூதியிலே பாசங்கள் நீக்கி என்னை என்னும்படி எனக்கு பாசத்தை நீக்கிட்டான் அப்படிங்கிறது இப்ப ஆழ்வார் ஏற்கனவே சொல்லியிருக்கார். எங்க சொல்லியிருக்கார், ஏராளிலும் மாலுக்கு வெய்யத்திலும் கைகழன்ற இவற்றில் ஆசை. ஆச்சரியமான விஷயம். ஏராளிலும்னா 4ஆம் 10 8ஆம் திருமொழி, ஏராளும் இறையோனும் என்றதான பதிகம். அப்புறம் மாலுக்கு மாலுக்கு வெய்யம் வளர்ந்த மணாள் இருக்கு. இப்போ ஏராளம் இறையோனும்ல அவர் என்ன சொல்றார், பதிகத்துடைய சாரத்தை மட்டும் அப்படி சொல்றார். மணிவாமை குறைவிலமே, மடநெஞ்சால் குறைவிலமே, நிறைவினால் குறைவிலமே, தனி நிறத்தால் குறைவிலமே, அறிவினால் குறைவிலமே, கிளறொளியால் குறைவிலமே, வரிவளையால் குறைவிலமே, மேகலையால் குறைவிலமே, உடம்பினால் குறைவிலமே, உயிரினால் குறைவிலமே. குறையே ஒண்ணும் இல்லை. சம்சாரம் 10 அறுத்து போச்சுன்னு அங்க சொல்லிவிட்டார். சம்சாரத்துல எனக்கு ஒண்ணும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லாமல் எனக்கு எம்பெருமானை கிட்டு விட்டேன் என்பதுல குறையே இல்லைன்னு சொல்லி முடிச்சார். அதே கருத்தை இன்னொரு இடத்தையும் சொன்னார். எங்க சொல்றாரு, மாலுக்கு வையத்திலும், மாலுக்கு வையமளந்த மணாளர்க்குங்கிற பதிகத்துல என்னன்னு சொல்றாரு, இழந்தது சங்கே, இழந்தது மாமை நிறமே, இழந்தது பீடே, இழந்தது பண்பே, இழந்தது கற்பே, தோற்றது மெய்யே, இழந்தது தன்னுடை சாயே, இழந்தது மாண்பே, தோற்றது பொறுப்பே, இழந்தது கட்டே. போதுமா? இப்ப இந்த புலரோகம் ஜீர் காட்டுறார். ஏராளிலும் மாலுக்கு வையத்திலும் கைகழன்ற இவற்றில் ஆசை. அப்ப அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி முடிச்சார். அவற்றை உபேட்சித்து இருக்கிற நமக்கு, இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, நமக்கு சம்சார நசை அத்து போயிடுத்துன்னு நம்ம சொன்னோமே. அப்படி இருந்தவருக்கு இப்ப என்ன இருக்குன்னா, நாம் அறியாமல் தான் அறிந்ததாக சிறிது அபேட்சை உண்டென்று நினைத்திருக்கிறானோ என்கிற சங்கையினால், ஒருவேளை நமக்கு இன்னும் சம்சாரத்தினுடைய பந்தம் நம்மளை விடலையா, எங்கேயோ ஏதோ நம்ம கிட்ட ஒட்டின்னு இருக்குன்னு எவருமான் நினைக்கிறானோ என்னவோ தெரியலையே. பகவான் நினைக்கிறானோ ஒருவேளை இது மாதிரி, அவன் இது மாதிரி நினைச்சிருந்தா நம்ம என்ன பண்றது? அந்த சங்கையினாலே ஆழ்வார் என்ன பண்ண, தன்னுயிரில் மற்றில் நசைத்தார் உழிந்த மாறன் தான் அந்நிலையை ஆய்ந்துரைத்தான் அங்கு. ஆத்மாவிலும் அதுக்கு அசலான ஆத்மீயங்களிலும் நசையற்ற ஆழ்வார். ஆத்மீயங்கள்னா அப்படின்னு சொன்ன, தானும் தன்னை சேர்ந்ததிலும் அதுலயும் நசையற்ற ஆழ்வார் அந்த சுவாவத்தை ஆராய்ந்து அருளி செய்தார் அத்தசையிலே. அப்படிதான் நமக்கு ஒண்ணும் இல்லையே. சம்சாரத்துல நசை நமக்கு முழுக்க அறந்து போச்சு. எம்பெருமான் ஏதோ நம்மளை சங்கிக்கிறான் போல இருக்கு, இவருக்கு சம்சாரம் இவருக்கு உடலை, ஏன்னா சம்சாரத்தை தெளிஞ்சுனே வரணும்னு ஒருவேளை அவன் நம்மளை பத்தி நினைக்கிறானோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்ல வந்ததுதான் இந்த பதிகம். இது நங்கருத்தை நன்னாக நங்கள் வரிவளைன்னு சொல்ல போறார். இந்த விஷயத்தை சொல்றார். அற்புதமான விஷயங்கள் அடுத்து ஸ்ரீராமாயணத்தை உதாகரிக்க, அந்யா மகமிமாம் பாபாம் என்று தாயோடு உறவறுத்து வரதாழ்வானுடைய அற்புதமான வைபவம் சொல்லப்படுகிறதான வீட்டிலும் உதாகரிக்கப்படுகிற அற்புதமான ஸ்லோகம். அந்யா மகிமிமாம் பாபாம் கைகேயி துட்டச்சாரிணி இதிமாம் தார்மிகோ ராமோன அசூயேன் மாத்ருகாதகம். எனக்கு ஒண்ணும் இல்ல, கைகைய கொல்லணும். ஆனா ஏன் கொல்லவில்லை என்று சொன்னால், தர்மமே வடிவெடுத்தவனான ராமன் இவன் அம்மாவை கொன்னுட்டான், தாயை கொன்றவன் அப்படின்னு என் மேல ராமனுக்கு கோபம் வந்துடுத்தான், என்ன பண்றது? அதனால இவளை கொல்லாமல் நான் விடுகிறேன் என்று அவன் சொன்னான். அதனால சங்கை எப்படி பண்ணா பாருங்க, எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு இசையாத நம்ம பண்ண முடியாது என்ன இருந்துதான். அந்த தசை போல இப்ப ஆழ்வாருக்கு ஏற்பட்டிருக்கு என்ன விஷயத்தை எடுத்து சொல்றாரு என்று சொல்லி அடுத்த பிரமாணம் சொல்றாரு. ராஜ்யஞ்சாராமஸ்யா, ராஜ்யம் சாகம் சராமஸ்யா, அடுத்த விஷயம் எடுத்து சொல்றாரு. அவன் அங்கிருந்து வரான், வந்த உடனே தசரதன் போயிட்டான், மாண்டொழிந்தான், உனக்குதான் ராஜ்யம் அப்படின்னு சொல்றார். பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல திருப்பி சொல்றார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு என்ன ஆகுனா, கதம் தசரதாஜாதோ பவேத் ராஜ்ய அபஹாரகா ராஜ்யம் சாகம் சராமஸ்ய தர்மம் பக்தும் அருகசி. பரதன் சொல்றான், தசரதோடைய ஒரே ஒரு புள்ள மட்டும் அவருடைய ராஜ்யத்தை அநியாயமா அபகரிக்கவனா எப்படி ஆக முடியும்?
ராஜ்யமும் அது மேல அவன் திருப்பி சொல்றான், ராஜ்யம் சாஹம் ச ராமஸ்யா, ராஜ்யமும் அடியேனும் ராமனுடைய சொத்து நாங்கள், எம்பெருமானுடைய சொத்து நாங்கள். அப்ப அவன் சொத்தாக இருக்கும் பொழுது அவனுடைய சொத்தை எப்படி, நானே அவர் சொத்து, அவருக்குன்னு இருக்கக்கூடிய சொத்தை நான் எப்படி அபகரிக்க முடியும் என்று விஷயத்தை இந்த இடத்துல சொல்றார். அதுதான் இந்த இடத்துல சொல்றார். ஆக என்றும் அடுத்த சொல்றார், நெய்சத் ராஜ்யம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று நசையற்று. முன்னாடி சொன்ன போது சீதா பிராட்டி தசையை சொல்றார், இப்ப பரதாழ்வானோட ஆழ்வாரை பத்தி சொல்லும்போது சொல்றார். என்று நசையற்று சித்திரகூடத்திலே சென்று சிரசா யாச்சித்து பாதுகளை பெற்றா போலே, அங்கிருந்து போய் பரதாழ்வான் எம்பெருமான் தினத்திலே பிரார்த்தித்து பாதுகளை கொண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்த பரதாழ்வானை போல ஆழ்வார் என்ன பண்ணார், வேங்கடவாணனை வேண்டி சென்று சங்கம் சரிந்தேன் சாயிழந்தேன் என்றும் கோல்வளையொடு மாமை கொள்வான் என்றும் கோல்வளை நெஞ்ச தொடக்கமெல்லாம் பாடற்றொடிய இழந்துவைகள் பல்வளையார் முன் பரிசடிந்தேன் என்றும் காலம் பல பல வென்றும் காண்பது ஆணை உங்களோடு எங்கள் இடையில்லையே என்றும் கடையற பாசங்கள் விட்ட பின்னை என்று அவன் அவை கான் கொடானே என்றும் நான் கொடுத்தேன் இனியன் கொடுக்கேன் என்றும் நின் இடையேன் அல்லேன் என்று நீங்கி என்றும் பாதம் அடைவதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முட்டவிற்று என்றும் இப்படியாயிற்று அந்நிலையராய் ஆய்ந்துரைத்தபடி ஆச்சரியமாக. அந்த பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அவர் எங்கெங்க இருந்து என்னை இப்படி இழந்திருக்கேன்னு சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே தொகுத்து கொடுக்குறார். அததான் இந்த பதிகம். வீட்டுல சொல்லப்பட்டதை அப்படியே எடுத்து இங்க கொடுக்குறாரு புலலோக்காரியச்சியன். லட்டு மாதிரி சாப்பிடணும், அப்படிதான் இந்த இடத்துல கொடுக்குற. இந்த இடத்துல பாதம் அடைவதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முற்றவிற்று என்னும் படியாயிற்று அந்நிலையை ஆராய்ந்துரைத்தபடி. அப்படிப்பட்ட ஆராய்ந்துரைத்து இருக்கிறோம். அந்நிலையை ஆய்ந்துரைத்தான் மாறன் தான். அந்த ஆழ்வார் அந்த சுபாவத்தை ஆராய்ந்து அறிந்து அவ்வாறே அருளி செய்தார் என்கிறதான விஷயத்தை சொல்லி முடித்தார். இனி அடுத்ததான 73வது பாசுரம். அங்கமரற்பேன் அவர் நடுவே வாழ் திருமாருக்கு இங்கோர் பரிவரிலை என்றெஞ்ச எங்கும் பரிவருளன் என்ன பயம் தீர்ந்த மாறன் பரிகழல் தாழ் சேர்ந்தவர் வாழ்வார். அடுத்த பாசுரத்துக்கு அவதாரிகை எடுக்கிறார். அங்கமரற்பேன் அவர் நடுவே வாழ் திருமாருக்கு அங்கமரற்பேனாம். 73ஆம் பாட்டு. இதில் பரிவரில்லை என்று கலங்க, எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு யாரும் இல்லையோ என்று பாழ்வாருக்கு துக்கம். பரிவருளர் என்று தேற்றின பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். எங்க அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கும் இணை என்று என்ன பதிகம் இருக்கு இல்லையா? அதுல என்ன ஆழ்வார் சொல்ற, எம்பெருமானுக்கு பரிவோடு பாடுறதுக்கு பரிவோட யாருமே இல்லையே என்ன ஒரு புலம்பரர். அதை இங்க சொல்றார். அது எப்படி இருக்குன்னா, பரிவரிலை என்று கலங்க பரிவருளர் என்று தேற்றின பாசுரத்தை அனுமதி தருளி செய்கிறார். எங்கனே என்னில் ஓர் கோல நீல நன்னடும் குன்றம் வருவதொப்பான் என்று கீழ் அனுசந்தித்த அவருடைய எம்பெருமான் எப்படி இருக்கா, ஒரு அழகான நீலதான நன்னடும் அழகான ஒரு குன்று அப்படியே வருவது போல எம்பெருமான் வருகிறான். அதை சொன்னாரோ இல்லையா கீழே, அந்த மாதிரி அவனுடைய திவ்ய விக்கிரக வைலட்சண்யத்தில் திருவுள்ளம் சென்று இப்ப அந்த எம்பெருமானுடைய என்ன விக்கிரக வைபவ திவ்யமங்கல விக்கிரக வைபவ வைலட்சண்யத்தை ஆழ்வாருக்கு ஹிருதயம் போயிடுச்சு. இப்படி சௌந்தரிய சௌகுமாரியங்களுக்கு கொள்கலமான இவ்வடிவோடே பெருமானுக்கு எத்தனையோ குணங்கள், அதுல ரொம்ப சௌந்தரியம் சௌகுமாரி. சௌந்தரியமும் சௌகரியம் மால் என்கிற சப்தம் பின்னாலே என்ன அர்த்தம்? மால் என்று சொன்னாலே அர்த்தம்னா என்ன சொல்றோம்? கருமை நிறமை பெருமைன்னு அதுக்கு சொன்னாலும் கூட மால் அப்படின்னு சொன்னாலே வியாமோகம்னு அர்த்தம். ஆசு தருபாலே அவனுக்கு உண்டானதான வியாமோகம் என்ன அர்த்தம். இப்போ எப்படிப்பட்ட வியாமோகம்னா, அவன் எப்படி இருக்கான்னா, அவனை செய்கிறான்னா இவாளுக்கு அவன் திறத்துல வியாமோகம். யாருக்கு? அடியார்களுக்கு. அதை சொல்றார், சௌந்தரிய சௌகுமாரியம். அந்த வடிவோட எம்பெருமான் என்ன பண்றான், பிரயோஜனாந்திர பரலான தேவர்கள் காரியம் செய்கைக்காக பிரதிகூலர் வர்த்திக்கிற சம்சாரத்திலே பிரயோஜனாந்திர பரர்கள் தேவர்கள்லாம் என்ன இருக்கா, ஒரு பலனுக்காக எம்பெருமான செய்கிறான். எம்பெருமான் பலன் அவளை செய்கிறாள்னா கிடையாது. எம்பெருமான் திறத்துல தனக்கு ஏதோடு ஓணும். அவ பிரயோஜனாந்திர பரர்கள்.
அந்த தேவர்களுடைய காரியத்தை செய்வதற்காக பெருமாள் என்ன பண்றார், பிரதிகூல வர்த்திக்கிற சம்சாரத்து அவனுக்கு அனுகூலரே இங்க யாருமே கிடையாது, எல்லாமே பிரதிகூலர் தான். லோகத்துல இன்னும் கூட அவனுடைய பெருமையை குறைத்து பேசி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையோ. அப்படிப்பட்ட இடத்துல எம்பெருமான் சம்சாரத்திலே தனியேமன் அவதரித்து சஞ்சரியா நின்றான். எம்பெருமான் பிறந்து இந்த இடத்துல பூமியில பிறக்கிறான். எங்கனே எங்கே என்ன தீங்கு வர தேடுகிறதோ என்று இவர் வயிறிலிருந்து பயப்பட, யோ இப்படி எம்பெருமான் வந்துட்டானே, இவனுக்கு என்ன வந்துருமோன்னு அழுவார், வயிறு பிடிக்கிறார் பயப்பட. நமக்கு பெருமாள் சொல்றாராம் உடனே, நமக்கு மூக்ஷுக்களும் முக்தரும் நித்தியரும் உண்டு. அழுவரே கவலைப்படாது, எனக்கு 3 பேர் இருக்கா. யார் யார் இருக்கா? மூக்ஷுக்கள் இருக்கா, முக்தர்கள் இருக்கா, நித்தியர் இருக்கா. இவாளெல்லாம் எனக்கு பல்லாண்டு பாட்டே இருக்கா, எனக்கு ஒரு குறவு வராது. நாம் தான் கடலை குளபடி போல கலக்கவல்ல பெருமிடக்க முடுக்கராகையாலே நமக்கு ஒரு குறைகளும் இல்லை என்று அவன் அருளி செய்ய. என்ன ஆச்சரியமா வீட்டுல வரக்கூடிய அற்புதமான பழமொழி. கடலை குளபடி போல கலக்க வல்ல, கடலை குளபடி போல. எபெருமான் என்ன பண்றான், மந்தார மலையை பண்ணினான். அதை எப்படி பண்ணிட்டானா, கடலை குளை மாதிரி மாத்திட்டான். அப்படிப்பட்டவன் நான் அழுவ இடத்த பெருமாள் சொல்றான். அவ்வளவு பெரிய முடுக்குடையவன் நானு, அதனால எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று பெருமாள் அருளி செய்ய கேட்டு அச்சம் தீருகிறார், பயம் தீர்ந்தார் அழுவார். எங்க, அங்கும் இங்கில் அர்த்தத்தை அங்கு அமரர் பேண இத்தியாதியாலே அருளி செய்கிறார். அங்கும் இங்கும் என்கிறதான பதிகத்தினுடைய, அதாவது திருவாய்மொழியினுடைய 8ஆம் பத்து 3ஆம் திருமொழி, அந்த பதிகத்தினுடைய சாரத்தை இந்த பாசுரத்தாலே அருளி செய்கிறார் என்று கொஞ்சம் பெரிய வியாக்கியானம் சொல்றார். அங்கு அமரர் பேண, அங்கார ஆரமுது என்னுமா போலே, தேசம் அது தேசிகர் அவர்கள் மருவின் மிகுதியது நித்திய விபூதியிலே அமரரான நித்திய சூரிகள் நித்திய மங்களாசாசனம் பண்ண அவர் நடுவே வாழ்கிற சுயப்பதியான சர்வேஸ்வரனுக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றார். அங்கார ஆரமுது, அங்க கேட்டு உமிழ் ஆதிசேஷனும் சரி, மற்றவாள் எல்லாரும் அங்க என்ன பண்றா, எம்பெருமான் புகழ பாடிட்டே இருக்கா. இன்னுமா போலே தேசமோ, அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களோ, பரிவின் மிகுதியோ, நித்திய விபூதியிலே எப்போ இருக்கக்கூடிய அங்கே பணியா வமரரான நித்திய சூரிகள், எப்போதுமே அவனை செய்து கொண்டிருக்கும் நித்திய சூரிகள் நித்திய மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கா. அவர் நடுவே வாழ்கின்ற எனக்கு சர்வேஸ்வரனுக்கு அப்படி பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் இங்கு ஒருவரும் இல்லை என்று பயப்பட. அப்படிப்பட்டவன் இங்க பிறந்த போது இங்க அவனுக்கு யாராவது பல்லாண்டு பாடத்துக்கு யாருமே இல்லை என்று பயப்பட. அதுக்கு அதாவது அங்கும் இங்கும் என்று தொடங்கி அங்க என்னன்னு சொல்றார், அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் சங்கு சக்கர கை என்பர் சரணமே என்றும் அங்க யார் யார் இருந்தான்னு சொல்றார். அடுத்து கனலாழி அரணத்தின் படையே இந்திய ஈசருக்கு ஆளாயே. கரணத்தின் படைனா ஐம்படைகள் எல்லாம் நித்திய சூரியர்கள்லாம் இருந்தா. அதுக்கப்புறம் மரணம் தோற்றம் வான் பிணி மூப்பு என்றிவை மாய்த்தோம், அதெல்லாம் அங்க ஒண்ணும் வராது என்றும் இச்சேர்த்திக்கு மங்களாசாசனம் பண்ணாதே. ஐஸ்வரிய காமரும் ஆத்மா அனுபவ காமருமாய் இப்படி அந்நியபரராய் போருகையாலே. யாரு, பிரயோஜனாந்திர பரர்கள். இவ்வளவு பெருமையுடைய எம்பெருமானை இந்த பெருமையெல்லாம் நினைக்காமல் ஏதோன்னு கேட்டுட்டு போறாளே, அது மட்டுமா, வாழும் வில்லும் கொண்டு பின் செல்லும் பரிவாரும் இல்லை என்கிறதாகிறது. இப்படி பிறந்த எம்பெருமானுக்கு கூட யாராவது வாழும் வில்லும் ஏந்தி தொலையா யாராவது போறதுக்கு இருந்தாலும் யாருமே என்று சொல்லும்படி ஆகா அப்படின்னு இடத்த எடுத்து சொல்றார். வெல்லும் கொண்டு பின் செல்லும் பரிவாரும் இல்லை என்கிறது. பரிவரிலை என்றஞ்சா உன் கோலம் காரில் காணலுற்றடும் கொடியேற்கே. அந்த பதிகத்துல என்னென்ன சொன்னான்னு சொல்லிட்டே வர்றார். திருநீலமணியார் மேனியோடு மனம் சூழ வருவாரே என்றும், கருமாமேனியன் அன்பனன் காதல் கலக்கவே என்றும், ஆழியும் சங்கும் சுமப்பார் தாமென்றும், இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்ட. நித்தியசூரிகள் அவளா இவாளா இருக்கா, அங்க இருக்கா இங்க இருக்கா அப்படின்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டே வர. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, அடுத்த விஷயம் இந்த இடத்த சொல்றார். தனுராதாய சகுணம் கணித்ர பீடகாதரா, தனுராதாய சசரம் கணித்ர பிடகாதரா அக்ரதஸ்தே கவிஷ்யாமி மந்தானாம் அனுதரிசயன். லக்ஷ்மணன் இப்ப அடுத்த பாசுரத்தை இளைய பெருமாள் வச்சனம் எடுத்து காட்டுறார். நான் எங்க வருவேன்னா,
நீர் போவதற்கு ஒரு முன்னால் என்ன பண்ணுவேன், நான் பூட்டிய வில்லு எடுத்துப்பேன், மண்வெட்டியை எடுத்துப்பேன், கூடைய கையில எடுத்துப்பேன், வழி உமக்கு காட்டிக்கொண்டு உம்மோட முன்னாடி நான் உமக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு அனுவர்த்தித்து கொண்டு செல்வேன் என்று இளைய பெருமாள் வச்சனம். அதை இங்க எடுத்து காட்டுறார் என்று என்ன விஷயத்தை சொல்றார். ஆஹா பிருஷ்டஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணே ஜகாமஹா, அதோட எடுத்துக்கொண்டு லக்ஷ்மணனோடு எம்பெருமான் சென்றான் என்று சொல்லும்படியாக என்னும்படி உருவார் சக்கரம் சங்கு சுவந்திங்கு உம்மோடு ஊர்பாடு உடல்வன் அடியான் உடனென்றே என்றும். அங்க ராமாயணத்தை எப்படி லக்ஷ்மணன் இளைய பெருமாள் சொன்னாரோ அது மாதிரி ஆழ்வாரிங்க சொல்றாரு. அதெல்லாம் எடுத்து காட்டுறாரு. என் திறம் சொல்லார் செய்வதன் என்றும் என்றே என்னை உன் நேரார் கோலத் திருந்தடிக்கு நின்றே ஆட்செய்ய நீ கொண்டுள்ள நினைப்பதான் என்றும் மங்களா சாஸ்திரூப கைங்கரியம் கொண்டுள்ள நினைப்பிட்டு அருளுவதென்று அவனை கேட்டும் இப்படி கலக்கத்தாலே அஞ்சா. இதெல்லாம் ஆழ்வார் ஏற்கனவே பண்ணியிருக்க. இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு அவனுக்கு பல்லாண்டு பாடுறேன்னு சொல்லவருக்கு இப்ப கலக்கம் வந்து கொடுத்து. என்ன கலக்கம் வந்து கொடுத்து? இங்க பிறந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு யார் இருப்பார்கள்? பல்லாண்டு பாடுறா எவ்வளா இருக்கான்னு லிஸ்ட் இத்தனை பெரிய பேரை கொடுத்துருக்காரு. இங்க பல்லாண்டு பாடுறதுக்கு யாரும் இல்லையே என்ன கலக்கத்தாலே அஞ்சு போனான். அப்ப பெருமாளி பாரு சொன்னார், இதுக்கு அழுவீரே இவ்வளவு பயப்பரு, எங்கும் பரிவருளர் என்ன, இங்கும் அங்கும் எங்கும் நமக்கு பரிவருளர் என்ன, இங்கும் அங்கும் எங்கும் எங்கேயுமே எனக்கு பரிந்து எனக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு ஆள் இருக்கா. அதாவது கலக்கமில்லாத தவ முனிவர் என்று தொடங்கி என் செய்வது உரையீரே என்று இப்படி நம்மை பரிகைக்கு மூக்ஷுக்களும் முக்தரும் நித்தியரும் உண்டு எனக்கு பண்றதுக்கு இவாளெல்லாம் இத்தனை பேர் எனக்கு இருக்கா. நாம் தாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, மந்திரத்தை கொண்டு க்ஷீர சிந்துவை சுபிதமாம்படி கடைந்த மகா பாகுதகளென்று தன் மிடுக்கை காட்ட. ஆச்சரியமான விஷயம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா, மந்திர மலையை கொண்டு பால் கடலை கடைந்து அதுல இருந்து என்ன பண்ணேன்னா அமிர்தத்தை எடுத்து என்னோட மிடுக்கை காட்டினேன். நான் தான் அதை பண்ணினேன் என்று சொல்லும்படி அதை காட்டினான் பெருமாள். காட்டினோடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் தீர்ந்த மாறன் பரிகழ்ந்தால் சேர்ந்த வருவாள். அழ்வாருக்கு பயம் தீர்ந்து போச்சு. அப்படிப்பட்ட அழ்வாருடைய ஆழ்வாரை போல பயமும் பய நிவிருத்தியும் அன்றிக்கே ஆழ்வாருடைய வரியை உடைத்தான வீர கடலோடு கூடின திருவடிகளை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய கடல்களை சேர்ந்தவர்கள் நிர்பரராய் வாழப்பெறுவர். பயம் என்பது ஆழ்வார் திருவடி தொழுபவர்களுக்கு கிடையாது. ஆழ்வார் இப்பாசுரத்தாலே பயம் தீர்க்கையாலே இவர்களுக்கு வாழ்வையாய் இருக்கும். அவருக்கு பயம் தீர்த்தருளினால நம்முடைய பயத்தையும் ஆழ்வார் போக்கி அருள்வார் என்று சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இனி அற்புதமான 74வது பாசுரம். பாராமல் அச்சமினி மால் தன் வலியினையும் சீரார் பலத்துடனே சேர்த்தியையும் பாருமென தானுகந்த மாறந்தாள் சார் நெஞ்சே சாராயல் மானிடவரை சார்ந்துமாய். அடுத்ததார் 74வது பாசுரத்தை சொல்றார். அவதாரிகை எடுக்கிறார். 74ஆம் பாட்டு. வாராமல் அச்சம். இதில் பயம் மறுவிடாதபடி தன் சௌரிய வீரியாதிகளையும் சாபானுகிரக சமர்த்தர் சகவாசத்தையும் காட்ட கண்டபடியே பேசின ஆழ்வார் பாசுரத்தை அனுமதித்து அருளி செய்கிறார். இப்ப அவருக்கு பயம் தீர்ந்து போச்சு. பயம் தீர்வதற்கு உண்டானதான் என்ன பெருமாள் காண்பிச்சாருங்கிறது இந்த பாசுரத்தை சொல்றார் என்று காட்டுறார். அனுபவித்து அருளி செய்கிறார். எங்கனே என்னில் இன்னமும் இவருக்கு நம் பக்கல் பரிவின் கனத்தாலே பயம் மறுவரிடக்கூடும் என்று விசாரித்தான். பெருமாள் சொல்றான், இவருக்கு ரொம்ப நம்ம இடத்துல பரிவு இருக்கு சொன்னாலும் இவருக்கு இன்னும் பயம் தீர்ந்த மாதிரி தெரியல. அந்த பயத்தையும் ஆழ்வாருக்கு போக்க வேண்டும் என்று நினைத்தானா எம்பெருமான். அதனால என்ன பண்ணா, பிரதிகூலருக்கு நனிசிக்க ஒண்ணாதபடி அருணுடைத்தான திருச்செங்கன்னூரிலே. அடுத்த திருச்செங்கன்னூர் என்கிறதான விஷயம். பிரதிகூலர்கள் அனுகூலர்கள் பிரதிகூலர்கள். பிரதிகூலர்கள் அவரை போய் அணுகவே முடியாத திவிதேசம் இது திருச்செங்கன்னூர். அந்த இடத்துல சிருஷ்டி ஸ்தித்தியாதிகளை நிர்வகிக்க வல்ல சக்திமான்களாய் சிருஷ்டி ஸ்திதிகள்லாம் பண்ணக்கூடியவர்களாக சாபானுகிரக சமர்த்தரான சாபத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய பெருமை உடையவர்களான யாரு 3000 பிராமணர் பரிந்து நோக்க. அந்த ஊர்ல 3000 பேர் இருந்தாலும் நாங்கை 4 சொல்ற மாதிரி இங்க இடத்தின் தில்லை 3000 குலசேகர பெருமாள் சொன்ன மாதிரி திருச்செங்கன்னூரிலே 3000 பேர் இருந்தார்கள் என்று காட்டுறாள்.
ஆஹா, அப்படிப்பட்டதான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சாப அனுகிரக சமர்த்தரா, ஏற்பட்ட சாபத்தை போக்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடைய 3000 பிராமணர்கள். இப்படியெல்லாம் எனக்கு பல்லாண்டு பாடின்னு இருக்கா திருச்செங்கன்னூரில என்ன ஆழ்வாருக்கு பெருமாள் இப்ப காட்டின உடனே அவர்களும் புகைச்சரக்காம்படி. புகைச்சரக்கு அப்படின்னு சொன்னா என்ன? அதாவது நம்ம நாம எப்படிப்பட்டவர்கள்? எம்பெருமானாலே காக்கப்படுகின்றவர்கள், அதான் குழைச்சரக்குன்னு பேரு. அவனை சேர்ந்த சரக்கு அப்படிப்பட்டதான அவனாலே காக்கப்படும் பொருளாக இருக்கிறது என்று அந்த மாதிரி இந்த இடத்த என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த இடத்த சொல்றாரு. இப்போ பயமே வராதுங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, பிசாசான் தானவான் அங்குல்ய கிரேடதான் அன்யா மிச்சன் ஹரிகணேஸ்வரா. அதாவது ஸ்ரீராமாயணத்துல யுத்த காண்டத்துல அற்புதமான விஷயம் பெருமாள் சொல்றார். இடத்துல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் செய்வ ராட்சசான் அங்குல்ய அக்ரேடதான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா. ஹே வானத்தினுடைய அரசனே, உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசுகளோ அசுரர்களையோ யக்ஷர்களையோ அரக்கர்களையோ நான் நினைச்சேன்னா என்னுடைய விரல் நுனியாலே ஒழுக்க முடியும். ஒரு விரல் நுனியினாலே என்னால தூக்கி போட்டுற முடியும். எம்பெருமான் செய்யல, அது வேற காரணம். இப்ப அந்த மாதிரி சொல்றா இந்த இடத்துல என்று சௌரிய வீரிய பராக்கிரமாதி குணங்களோடு தான் எழுந்தொழி இருக்கிற நிலையை சர்வேஸ்வரன் காட்டி கொடுக்க ஆழ்வாருக்கு இப்ப காட்டினான். அத்தாலே இப்படிப்பட்ட ராமன் ஒரு விரல் நுனியாலே ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன், நீ என்னிடத்த பயப்படுறீரே ஆழ்வாரு, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ நீ ஏன் பயப்படுறீர் என்ன இப்ப கேட்கிற? தான் எழுந்துள்ள நிலையை சர்வேஸ்வரன் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்க அத்தாலே அச்சங்கட்டு அவன் வடிவழகிலே நெஞ்சை வைத்து அனுபவித்து ஹிருஷ்டராகிற வார்கடா வருவியில் அர்த்தத்தை வாராம அச்சமினி என்று தொடங்கி அருளி செய்கிறார். அப்ப வார்கடா வருவியானே மறுப்பினை குவடிரை துருட்டி ஊர்கொள்தின் பாகன் உயிர் சிகித்து அரங்கின் வல்லரை கொண்டு சூழ்வரன் மேல் போர்க்கடா அறக்கர புறக்கிட மாட்டமீமிசை கஞ்சனை தகத்த சீர்கோள் சிற்றாயன் திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாரைகள் செல். என்ன பாசுரம், என்ன பாசுரம், என்ன பாசுரம்! திருவாய்மொழியில இந்த ஒரு பாசுரம் தான் ஒரே கடப்படான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மத்தெல்லாம் ரொம்ப லகு நளினமாக இருக்கும். இந்த ஒரு பாசுரம் தான், இந்த ஒரு பதிகம் தான் இருக்கும். அதுல இந்த இடத்துல சொல்றார். ஆஹா, அப்படிப்பட்டதான அருளி செய்கிறதான விஷயம். அச்சங்கட்டு வார்கடா வரியில் அர்த்தத்தை 8ஆம் 10 4ஆம் திருமுடைய அர்த்தத்தை வாராமலட்சுமி என்கிற இந்த பாசுரத்தாலே அருளி செய்கிறார். வாராமலட்சுமினி மால்தன் வெளியினையும் வார்கடா வருவி என்று தொடங்கி கஞ்சனை காத்த சீர்கோள் சிற்றாயன் என்னும் அளவும் சொன்ன இந்த பதிகம் முழுக்க யார் யாரை காத்தான்னு சொல்றாரு. சௌரிய வீரியாதிகள் முதலாக தன் சக்தி யோகத்தையும் அப்புறம் சீரார் பரிவருடன் சேர்த்தியையும் அத்தாலே அசுரர் வன்கையர் வெங்கூற்றை என்னும் தன் விடுக்கையும் நல்ல நான்மறையோர் என்றும் மனக்கொள் சீர் 3000 சிவனும் அயனும் தானும் ஒப்பார்வாள் என்றும் அமர்ந்த சீர் 3000 வேதியர்கள் தம்பதி அவனி தேவர் வாழ் அமர்தம் ஆயோனை என்றும் ஞானாதி குண பரிபூர்ணராயிருக்கிற 3000 பிராமணர் பரிய விரும்புக இருப்பையும் தரிசியும் என்ன எல்லாம் பெருமாள் இப்ப ஆழ்வாருக்கு காட்டுறார். சுத்தி 3000 பேர் இருக்கா, நீ எதுக்கு பயப்படுறீங்க, என்ன சேவியும் அப்படின்னு ஆழ்வாருக்கு இப்ப பெருமாள் தன் ரூபத்தை நிறுத்த காட்டுறார். தரிசியும் என்ன தரிசித்து ஆழ்வார் அதை சேவிச்சு விட்டார். சேவிச்சு என்ன பண்றாரு? தேம்பனை புடைசூ திருச்செங்கன்னூர் திருச்சிற்றார் என்றும் செருகுலை வாழை கமுகு தெங்கனிசூழ் திருச்செங்கன்னூர் திருச்சிற்றார் என்றும் நல்ல நீன்மாட திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றார் என்றும் கனக்கொள் தின்மாட திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாறு என்றும் கூறிய விச்சையோடொழுக்கம் நடைபல் இயற்கை திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றார் அமர்ந்த நாதனே என்றும் இப்படி அரடை உடைத்தான ஊரில் இருப்பையும் அனுசந்தித்து நிர்பயராய் இப்படிப்பட்ட அவனை சூழ்ந்து இவ்வளவு அரண் இருக்கு. இதெல்லாம் ஆழ்வார் சொல்றார் அந்த பதிகத்தை. பயம் தூங்குவது இந்த பதிக இந்த வார்த்தைகளினாலே இந்த சொற்களினாலே நமக்கு தெரிகிறது. திருச்செங்கன்னூர் திருச்சிற்றார் அதனுள் கண்ட அத்திருவடி என்று தொடங்கி என்ன சொல்ற ஆழ்வார்? திகழையன் சிந்தையுள்ளானே என்னும்படி வடிவழகிலே. அடுத்தது நெஞ்சை வைத்து அனுபவித்து சிட்டராய். அதனால் ஹிட்டராய் என்ன ஆயிட்ட? சந்தோஷம் ஏற்பட்டு தேனை நண்பாலை கண்ணலை அமுதை என்று அவன் ரசனையும் அனுபவித்து தேனு பாலு கண்ணல் அமுது என்று அவன் எப்படிலாம் இருக்கிறான்னு அப்படிப்பட்ட ரசிகன்
அவனை எப்படியெல்லாம் ரசிக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் அனுபவித்து பண்ணார். யார் பண்ணார்? தானுகன் தமாரன் நின் கோலம் காரெடில் காணலுற்றாடும் என்று அழகிலே கலங்கினவர் இப்போது அவ்வழகை அனுபவித்து ரிட்டரான ஆழ்வார். முன்னாடி எம்பெருமான அழகை பார்த்து கலங்கினவர் இப்ப எம்பெருமானுடைய அழகை ரசிக்கிறார். இப்ப ஆழ்வார் ரசிகரா மாறி போயிட்டார். இப்போ ஆழ்வார் அப்படிப்பட்ட ஆழ்வார் என்ன பண்ணார்? தாழ்சார் நெஞ்சே, அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடிகளை அபாஸ்ரயமாக ஆசிரயி நெஞ்சே, ஹிருதயத்தை நோக்கி மனவாழ் மாமனிகள் கட்டளையிட்டார். என் மனசே அப்படிப்பட்ட அழ்வார் இடத்தை என்ன பண்ணுன்னா அபாஸ்ரயமாக ஆசிரயி, அடைக்கலம், உன்னை தவிர ஒரு அடைக்கலம் எனக்கு இல்லை என்று நினைத்து ஆழ்வார் திருவடி அடை என்று அதை சொல்றாரு. அப்படி சொல்லி ஆசிரயி திருப்புதியாகில் சாராயேல் நெஞ்சே, ஒருவேளை நீ ஆழ்வாரத்துடைய அப்படி ஆசிரயித்தை என்று சொன்னால் என்ன ஆகும்? மானிடவரை சார்ந்துமாய் பிரகிருதி வசியரான மனுஷரை ஆசிரயித்து நசித்து போ. நான் சொல்றதை நீ கேட்காம இருந்தேன்னா இந்த பிரகிருத்திய உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற சம்சாரிகமான இருந்து நீயும் நாசமா போ, நசித்து போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆழ்வார் திருவடியில் ஆசிரயனம் உஜீவன ஹேது, தத்தித ஆசிரயனம் நாசஹேது என்றது ஆயிற்று. இப்ப நீ ஆழ்வார் திருவடிகளே பண்ணினா உனக்கு உஜ்ஜீவனம். ஆழ்வார் திருவடி அல்லாமல் பிரகிருதி வசியரான மனுஷர்களை ஆசிரயித்திருந்தார்கள் என்னால் உங்களுக்கு நாசம்தான் நிச்சயம். ஆழ்வார் திருவடி வேணுமா நாசம் வேணுமா என்பதை தீர்மானம் பண்ணி கொடுங்கோள் என்று அதுதான் இந்த இடத்துல அற்புதமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். மாநிலத்தீர் மானிடவரை சார்ந்து மாயின்ற தானுகந்த மாறந்தாள் சார் நெஞ்சே, மாறனுடைய திருத்தாளை சாராயேன். ஒருவேளை ஆழ்வாருடைய திருவடியை நீ சாரவில்லை என்று சொன்னா மானிடவரை சார்ந்து மாய்ந்து சொல்லிட்டார். மாய்ந்து போனா நாசமா போன்னு அர்த்தம், நசிந்து போ அப்படின்னு ஆழ்வார் திருவடியிலே. ஆழ்வார் திருவடியில் மாறன் இணையடி அதனில் ஆளாகார் சன்மம் முடியாது. என்ன வச்சனம்? ஆழ்வாருடைய திருவடிகளை ஆசிரியிக்காதவர்களுக்கு சன்மம் முடியாதுன்னு சொல்றாரு. சன்மம் முடியாதுன்னு சொன்னாரே அதேதான் இங்கேயும் சொல்றாரு. அப்படி உங்களுக்கு நல்வாழ்ச்சி வேணும்னா ஆழ்வார் திருவடிகளை அடையுங்கள். பிரகிருதி வசியராய் இருந்து அப்படி போனேன்னா உங்களுக்கு ஆத்மநாசம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டு நெஞ்சேன்னு நம்ம பார்த்து சொல்லிட்டார் என்று சொல்லி முடிச்சார். இனி அடுத்ததான 75வது பாசம். மாயன் வடிவழகை காணாத வல்விடாயாய் அதரவிஞ்சி அழுதலுற்றும் தூய புகழ் உற்ற சடகோப்பனை நாம் உண்டி நிற்கும் போது பகல் அற்ற பொழுதானது எண்ணியாம். ஆச்சரியமான அடுத்தது 75ஆம் பாட்டு. மாயன் வடிவழகை, இதில் அவனுடைய வடிவழகை அனுபவியாமல் அழுத ஆழ்வார் ஆர்த்திய அதிசய சூச்சக சூக்தியை அனுவதித்து அருளி செய்கிறார். தனக்கு மனசுல ஏற்பட்ட அர்த்தம், அந்த அதிசயங்கள் அது என்ன ஏற்பட்டது என்பதை சொல்கிறார். எங்கனே என்னில் பிரஸ்துதமான அனுபவம் மானசானுபவம் மாத்திரமாய் பாக்கிய சம்ஸ்லேஷ யோக்கியம் அல்லாமையாலே மிகவும் நோவுபட்டு காட்டு தீ கதுவினாரை போல பரிதப்த சித்தகாத்திரராய் அவயவ சோபை ஆபரண சோபை ஒப்பனை அழகு இவற்றுக்கு ஆசிரியமான விக்கிரகம் இவற்றுடைய வைலட்சணத்தை பலபடியாக வர்ணித்து கொண்டு பெருங்கூப்பீடாக கூப்பிடுகிற மாயக்கூத்தனில் அர்த்தத்தை மாயன் வடிவழகி இத்தியாதியாலே அருளி செய்கிறார். ஆச்சரியமான விஷயம். வாசகத்தை என்ன சொல்றார்? எம்பெருமானுடைய அவய சோப ஆபரண சோப அழகு அதை ஆசிரியத்திருக்க அவருடைய அற்புதமான திரு விக்கிரகம் இந்த வைலட்சண்யத்தை வர்ணித்து பெருங்கூழாக எம்பெருமான நோக்கி கூப்பிடுகிறார். இப்ப பெருமாள் காண்பிச்சதுனால மனசுல அவருக்கு ஏற்பட்டு இப்ப அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி கூப்பிடுறார். மாயன் வடிவழகை சௌந்தரிய சீலாதிகளால் ஆச்சரியமான அவன் விக்கிரக சௌந்தரியதிகளை எம்பெருமானுடைய தற்கொலை சௌந்தரியம் சீலத்தினாலே இருக்கக்கூடிய அவருடைய திருமேனி விக்கிரகங்களை எல்லாம் என்ன சொல்றார்? கர்மா பிதப்தாக பர்ஜன்யம் சாதயந்தமிவ பிரஜாக. அற்புதமான அடுத்ததான ஒரு பதிகம் ஸ்ரீராமாயணத்துடைய அயோத்தியா காண்டத்துல வீட்டுல வரக்கூடிய எடுத்து காட்டுறார். கர்மா அபிதப்தாக பர்ஜன்யம் சாதயந்தம் இவ பிரஜாக ந ததர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபா. இப்போ தசரதன் எப்படி இருந்தான்னு கேட்கிறார். நல்ல கோடை வறண்டு கிடக்கிறது. அப்படி வறண்ட தீர்த்தமே இல்லாத பொழுது
திடீர்னு ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சு எல்லாம் தீர்த்தம் ரொம்ப கோடை காலத்து ரொம்பியா அந்த பிரஜைகளுக்கு மனசை எப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அது போல தசரத மகாராஜா என்ன பண்ணார், தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து அவரோட ஹிருதயம் வா போகு நம்பின்னு சொன்னாலும் அது மாதிரி உள்ளம் பூரித்து கொண்டிருந்ததுல எம்பெருமானுடைய அந்த அழகுல ஒரு அளவு என்ன இருக்குன்னு தெரியாம தசரத சக்கரவர்த்தி இருந்தார். தசரதனோட இங்க சொல்றாரு, அப்படி அளவு தெரியாமல் இருந்ததை போல இப்போ ஆழ்வார் இங்கே இருக்கிறார் என்பதற்கு இந்த ஸ்ரீராமான ஸ்லோகத்தை வசனமா இங்க எடுத்து காட்டார். ஆஹா என்னும்படி அனுபவிக்க எங்கெங்க சொன்னார், கனைகடல் காண்பது என்று கொள் கண்களே என்றும் மெய்கொள் காண விரும்புமென் கண்களே என்றும் இப்படி பாரிப்பை உடைய கண்களின் விடாய் தீர பருகப் பெறாமையாலே பிரத்யக்ஷமாக காண பெறாமையாலே மிக்க விடாயை உடையராய் கண்ணால நேரா பாக்கணுமே, அதனால விடாய வந்துடுச்சு. அதனால என்ன பண்ணார், அதர விஞ்சி காணவாரா என்றென்று கண்ணும் வாயும் துவர்ந்து பசையற்று கீழில் விடாயெல்லாம் குளப்படி என்னும் போல விடாயெல்லாம் தீர்ந்திருக்கக்கூடியதான தீர்த்தத்துல மூழ்கினா போல கடல் போலே அது அபிவிருத்தமாய் இப்ப ஆழ்வாருக்கு எம்பெருமானை பார்த்து அந்த எம்பெருமானுடைய ரூப சௌந்தரிய சௌகுமாரியங்கள் எல்லாம் பார்த்த உடனே அத்தாலே என்ன எடுத்து பார்த்ததுனால அத்தாலே அழுதற்றும் பிறந்த விடாய் தீர வந்து கலவாமையாலே பாதரை போல் அழுது இப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மோடு வந்து கலக்கவில்லையே என்று அழுது அடைவு கட கூப்பிடும். இப்படிதான் இல்லாமல் ஒரு அடைவு இல்லாமல் சொல்லி கூப்பிடுறார் அழ்வார் கத்தரர். அதாவது எப்படி கத்தரார், வாசத்தரம் போல் வருவானே ஒரு நாள் காணவாரா என்று கருமாமாணிக்க நாள் நன்மலை போல் சுடர் சோதி முடிசேர் சென்னி அம்மானே இறங்கி ஒரு நாள் நீ எந்தோ காணவாரா என்றும் முடிசேர் சென்னி அம்மா என்று தொடங்கி பெருமானே என்றென்றேங்கி அழுதக்கால் படிசேர் மகர குழைகளும் என்று தொடங்கி தூணின் முகில் போல் தோன்றாயே என்றும் ஆழ கூப்பிட்டடைத்த கால் தொண்டனேன் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே என்றும் அடுத்தது முகப்பே கூவி பணிகொள்ளா என்றும் தேர் தனிப்பாக வாரா இதுவோ பொருத்தம் என்றும் இருஞ்சிறை புல் அதுவே குடியா உயர்த்தானே உன்னை எங்கே காண்கேனே என்றும் இப்படி கதா கதா திரக்ஷாமி ராமஸ்ய வதனம் புஷ்கரே க்ஷணம் என்னும்படி எப்போது எம்பெருமானுடைய ஆச்சரியமான அர்த்ததான ஒரு பாசுரம். எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கிறார் தசரதன் சொல்ற வச்சனம் இங்க எதை எடுத்து காட்டார், பத்மவர்ணம் சிகா சுகே சாந்தம் பத்மனிஹி சுவாசம் உத்தமம் கதா திரக்ஷாமி ராமஸ்ய வதனம் புஷ்கரே க்ஷணம். ராமனுடைய திருமுகம் எப்படி இருக்கிறது, தாமரை மலை ஒத்தது இருக்கு, தாமரை மலரை போல நிறம் உள்ளதா இருக்கிறது. அப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா சுகே சாந்தம் சுவாசம் உத்தமம். அப்புறம் அவன் சாஸ்திர விதிப்படி அவனுடைய தலையினுடைய சிக்கையை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான், அதனால அழகா வச்சுட்டு இருக்கான். அப்புறம் தாமரை புஷ்பத்தோட அதோட வாசம் எப்படி இருக்கோ அது போல மூச்சு காத்து ராமன் இருக்கான். அப்புறம் தாமரை போன்றதான கண்கள் புஷ்கரேக்ஷணம். அப்புறம் அப்படிப்பட்டதான திருமுகம் என்ற ராமஸ்ய வதனம், அப்படிப்பட்டதான அவனுடைய திருமுகத்தை நான் இனிமே எப்ப பார்க்க போறேன் இன்னும் தசரதன் புலம்பினா போல இவரும் புலம்பினார் என்னும்படி என்ன பண்ணார், அழுதலுற்று தூய புகழுற்ற சௌந்தர்யாதிகளை அனுபவிக்க பெறாமையாலே அழுதலுற்றும் புகழை உடையராய். அழறது ஒரு புகழ் இவருக்கு, இதர விஷயத்தால இதர விஷய 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 லாபத்தாலே எழுத்து பிழங்க விஷயத்தாலே லாபத்தாலே தேசிக்கை அயசாய் பகவத லாபத்தாலே கிளேசிக்கை ஸ்லாக்கியமான சசாயிரே இருப்பது. இப்போ இவருக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா, அதை கிளேசிக்கிறதுனாலே இப்போது காண்பித்ததுனாலே அந்த கிளேசம் தீர்ந்து இருக்கும்படியாக இருக்கக்கூடிய பெருமை பெற்றார். எப்படி தூய புகழ் உற்ற சடகோப்பரை நாம் ஒன்றினிருக்கும் போது பகல் இப்படியான எஸ்எஸ் புகழை உடையதான ஆழ்வாரை நாம் என்ன பண்றோம், அனன்ய பிரயோஜனராய் கிட்டி நின்றது நல்லா கவனிச்சுக்கணும். அனன்ய பிரயோஜனராய் ஆழ்வார் திறத்துல ஒரு பிரயோஜனம் எதிர்பாராதவர்களாய் நின்று அனுபவிக்கும் இந்த காலம் இருக்கிறதே, இதுதான் பகல் பொழுது நமக்குங்கிறார் மணவாள மாமிகள். பராங்குசாதி ஆதித்ய சந்நிதியிரே, பராங்குசன்
யாரு? சூரியன் தானே. ஆழ்வார் ஒரு சூரியன் அல்லவா, திவாகரன் அவர். இப்ப ஆழ்வார் ஒரு சூரியன், பராங்குஷ ஆதித்ய சந்நிதியிரே. அப்படி பகல், எப்பொழுதுமே பகல் தான். அப்படிப்பட்டவரான அற்ற பொழுதானது அவனுடைய அனுபவ விச்சேத காலமானது, அவன் அனுபவத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய காலம் இருக்கிறதே, அது எல்லியாம் சம்சாரமாகிற கால ராத்திரி, முடிவே இல்லாததான ஒரு ராத்திரி. சம்சாரத்தை போல இருக்கக்கூடியது, அதுக்கு முடிவு இல்லை. ஆக அதனால என்ன செய்ய சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டால், சுடகோப்பனை நாம் ஒன்றி இருக்கும் போது பகல், இல்லை என்றால் அற்ற பொழுதானது எல்லி. இதெல்லாம் இரவு, நமக்கு தாமசம். இதுதான் நமக்கு சாத்விகம். ஆழ்வாருடைய திருவடிகளை நாம் ஒன்றி நின்றால், எதையும் எதிர்பாராத தன்மையோடு ஒன்றி நிற்பது எதுவோ அது நமக்கு பகல், அது இல்லாதது நமக்கு இரவு என்று அற்புதமான பாசுரத்தை சொல்லி முடிச்சார். 75 பாசுரங்களே ஒருவாறாக இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய ஜீயர் சுவாமியுடைய அற்புதமான அந்த அனுகிரகத்தினாலே சில விஷயங்களை இந்த கோட்டியிலே கோடிட்டு அந்த இடத்துல வாடிய முதல்ல சொல்லிட்டேன். ஸ்தாரி புலாக நியாயம் என்ற விஷயத்தை சொன்னேன். ஒரு பாறை சோத்துக்கு ஒரு சோறு பலம் என்பது போல ஏதோ ஒருவாறு இதை அனுபவிக்க வேணும் என்கிற ரீதியில மணவாள மாமனிகளுக்கு அழ்வார் தினத்திலே உண்டான அந்த பிரேமாதிசயம், எப்படிப்பட்டதான பிரேமம் அவருக்கு இருந்தது என்பதுங்கிறதுக்கு விதமான ஒரு சான்றாக இருக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி 100 ஆகிற தேன். என்ன செய்யணும்? உருவாதிருந்து நெஞ்சே உற்று என்று அதற்கு அற்புதமான விஷயத்தை அருளி செய்வதற்காக நம்முடைய பூர்வாச்சார்கள் அப்படிப்பட்ட திருவாய்மொழி 100 தெவிட்டாளரான தேன், இந்த தேனை பருக வேண்டும் என்பதாக நமக்கு மணவாள மாமனிகள் சொல்லியிருக்கிறார் என்பதை வியாக்கியான கர்த்தாக்கள் காஞ்சி சுவாமி என்ன, புள்ளோகாரே ஜீயர் என்ன அப்படின்னு ஏற்கனவே சொன்ன எம்ஆர் ஜீயர் சுவாமியும் சில நிர்வாகங்களும் அப்படி இந்த கூட்டில் சில இடங்களை மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட சுவாமிகள் அத்தனை பேருக்கும் தலையில்லால் கைமாறு என்பதாக சொல்லி இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்த ஜீயர் சுவாமியுடைய திருவித்தாமரைகளுக்கு பல்லாண்டு 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 என்பதாக சொல்லி இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியதான மகான்கள், இதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய சுவாமிகள் அத்தனை பேருடைய திருவித்தாமரை கதக்கியை தெரிவித்து அமைகிறேன். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாமிரபர்ணி உத்தரேதடே ஸ்ரீ திதிர்கி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் வசுதாய யதிராஜாய மங்களம் பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதோ சிரசா தாரயாம்யஹம் லோகாச்சாரியாய குரவே பிட்டபாதஸ்ய சூர்ணவே சம்சார பூகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாத்தவே நமः ஸ்ரீமதே ரம்பஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜீய திருநே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.